पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 13வது அத்தியாயம். 13வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகம் மகா வாக்கியத்தை பற்றின விசாரம் போயிட்டு இருக்கு. எல்லா க்ஷேத்திரங்களிலும் என்னை க்ஷேத்திரஜனாக அறிந்து கொள்வாயாக. க்ஷேத்திரஜன் அப்படின்றதுக்கு அர்த்தம் பார்ப்பவன், சாட்சி, திரஷ்டா, ஆத்மா அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லலாம். அப்போ பகவான் தான் பார்த்தீங்கன்னா எல்லா சரீரங்களிலும், க்ஷேத்திரம்னா சரீரம், எல்லா சரீரங்களிலும் பகவான் தான் பார்த்தீங்கன்னா பார்ப்பவனாக, ஆத்மாவா, திரஷ்டாவா, சாட்சியாக இருக்கின்றார். அப்படின்னு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சாஸ்திரார்த்தம் இதை குறித்து ஆரம்பிச்சது. 2 விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும். ஈஸ்வரன் தான் எல்லாத்திலையும் இருக்கார் அப்படின்னா இந்த லோகத்தில் அனுபவிக்கிற எல்லா சுகதுக்கங்களும் யாருக்கு போய் சேரும்? பகவானுக்கு தான் போய் சேரும். அப்போ சம்சாரி அப்படின்னா மிகப்பெரிய சம்சாரி யாராக இருக்கணும் அப்படின்னா ஒரு சரீரத்திலிருந்தே நம்மளால் பார்த்து அனுபவிச்சு முடிய மாட்டேங்குது. அப்போ இந்த எல்லா தேகத்திலையும் பகவான் தான் இருக்காரு அப்படின்னா அவர் மாதிரி ஒரு பெரிய சம்சாரி இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? அப்போ பெரிய சம்சாரின்ற தோஷம் வந்துடும். ஒருவேளை எல்லா மதங்களும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனை சம்சாரின்னு யாரும் ஒத்துக்கிறது. அப்போ ஈஸ்வரன் இந்த தேகத்துல சம்சாரியா இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த தேகத்துல ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கார், ஈஸ்வரன் சம்சாரி இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டா அப்ப யாருக்குமே சம்சாரம் இருக்கக்கூடாது. நமக்கு யாருக்கும் பார்த்தீங்கன்னா சம்சாரம்ன்ற சுகதுக்க அனுபவங்களோ இல்லை டெத்தோ, மரணமோ, ஜென்மமோ, வேற வேற தேகத்துக்கு போறதோ பிராப்தி ஆகக்கூடாது. ஏன்னா பகவான் தான் லிபரேட்டட் ஆச்சு. அப்ப எல்லா தேகத்திலையும் பகவான் இருக்கார் அப்படின்னா, முக்த புருஷரா இருக்கார், நித்தியம் முக்தரா இருக்கார் அப்படின்னா அப்ப நமக்கு யாருக்குமே சம்சாரம் பார்த்தீங்கன்னா தெரியக்கூடாது. அப்ப சம்சாரமும் இருக்காது, சம்சாரியும் இல்லாமல் போயிடுவான். அப்ப 2 பட்சம். எல்லா தேகத்திலையும் ஈஸ்வரன் இருக்காரு அப்படின்னா அவர் தான் பெரிய சம்சாரி ஆயிடுவார். இல்ல ஈஸ்வரன் சம்சாரி இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னா அப்ப சம்சாரம் இல்லாம போயிடும், சம்சாரியும் இல்லாம போயிடுவான். அதனால சாஸ்திர அத்தியனம், இந்த வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறது,
எல்லா மதங்கள்லையும் இருக்கு. எல்லா மதங்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா முக்திக்காக சாஸ்திரங்களை அத்தியனம் பண்றதுக்கு. அப்போ இந்த சாஸ்திர அத்தியனம் ஆனர்த்தக்கியம் அப்படின்னா யூஸ்லெஸ்ஸா போயிடும், அர்த்தம் இல்லாமல் போய்விடும். எதுக்காக சாஸ்திரம் படிக்கணும்? சாஸ்திரம் படிக்கிறதே இந்த சம்சாரத்துல இருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு தான் இந்த வேதாந்த சாஸ்திரம் படிக்கணும். அப்ப சம்சாரமே இல்லை அப்படின்னும் போது, சம்சாரியே இல்லை அப்படின்னும் போது எதுக்காக சாஸ்திரம் படிக்கணும்? தேவையில்லாம போயிடும். அப்ப இந்த ரெண்டு பட்சங்கள் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷம் இந்த ரெண்டு பட்சங்களை சொல்லும் மாதிரி உடனே ஆச்சாரியார் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லப்பா, ஞானம் அஜ்ஞானம்னு ரெண்டு பார்வை இருக்கு. ஞானத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஸ்திர சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணதுக்கு பிறகு ஒரு ஞானியோட திருஷ்டியில இருந்து பார்த்தா ஏக்கமேவ அத்விதீயம் தான் இருக்கிறது ஒன்றே ஆன இறைவன் மட்டும் தான் இருக்கார். சர்வம் பிரம்மமயம் தான். சர்வம் ஈஷாவாசியம் இதம் சர்வம். இந்த மொத்த லோகமும் ஈஸ்வரனா தான் இருக்கு. ஈஸ்வரனுக்கு அந்நியமா வேற இல்லவே இல்லைன்றது ஞானிகளோட பார்வை. அதே நேரத்துல அஜ்ஞானிகளா இருக்கக்கூடிய நம்மள மாதிரி தேகத்துல அபிமானம் வச்சிருக்கிறவங்களோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னும் போது நம்ம தான் பாக்குறோம், ஐயோ நான் வேற, ஈஸ்வரன் வேற, ஈஸ்வரன் எங்கேயோ இருக்கார், நான் தான் பிறந்து இறந்து நான் தான் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த சம்சாரத்துல. சுகம் துக்கம் மரணம் ஜென்மம், திரும்ப ஜென்மம் மரணம், இது மாதிரி எல்லா ஜீவராசிகளும் தனித்தனியா அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது யாரோட பார்வைன்னா அஜ்ஞானிகளோட பார்வை. அப்போ வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஞான அஜ்ஞானத்துல ரெண்டு பட்சத்தையுமே நம்ம கொண்டுட்டு வர முடியும். இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்சாரியா இருக்கார், அப்ப எல்லாம் இருந்தார் அப்படின்னா ஆமா அவர் தான் சம்சாரி. இந்த தேகத்துல ஈஸ்வரன் தான் இருக்காருன்னு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அஜ்ஞானியோட பார்வையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் பெரிய குடும்பஸ்தன், பெரிய சம்சாரியா அவர் தான் இருக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா மாண்டூக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்க அப்படின்னா 2:12 வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. மாண்டூக்கிய காரிக்கால கௌடபாதாச்சாரியார் சொல்ற, கல்பயத்யாத்மனா ஆத்மானம் ஆத்மாதேவ ஸ்வமாயயா சயேவ புத்தியதே வேதான் இது வேதாந்த நிச்சயா. ஒரே ஒரு ஆள் தான், பரமாத்மா தான் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தானே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கல்பனை பண்ணார், படைச்சார். படைச்சார்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய மாயையை வச்சுக்கிட்டு படைச்சார். மாயையை வச்சுக்கிட்டு படைச்சவர் வந்து பாத்தீங்கன்னா கல்பயதி ஆத்மானம் ஆத்மா தேவஸ்வமாயையா. ஆத்மான்ற தேவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த மாயையை வச்சுக்கிட்டு இந்த லோகத்தில் இருக்கிற சர்வ தேகங்களையும் படைத்தார். இந்த சர்வ லோகத்தையும் லோகத்தில் இருக்கிற ஜீவர்களையும் படைத்தார். அதுல எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா தானே உள்ள புகுந்து ஜீவனா ஆனார். அப்ப இந்த எல்லாத்தையும் அனுபவிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் அவர் தான் அனுபவிக்கின்றார். அப்ப அவர் தான் பெரிய சம்சாரியா அப்படி தெரியுது. வாஸ்தவத்துல இப்ப நம்ம சொப்பனத்துல பாக்குறோம், சொப்பனத்துல ஒரே ஒரு திரஷ்டா தான். அந்த ஒரே திரஷ்டா தான் சொப்பனத்துல இருக்கிற எல்லா கேரக்டராவும் அவன்தான் பரிணமிக்கின்றான். அங்க இருக்கிற அனிமல்ஸ்ல இருந்து பட்சிகள்ல இருந்து மனுஷன்ல இருந்து தேவன்ல இருந்து எல்லாம் அவன் தான், ஒரே ஒரு பார்ப்பவன் தான். அந்த ஒரே பார்ப்பவன் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கான். ஆனா எப்ப தெரியுது அப்படின்னு கேட்டா வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் தெரியுது கேரக்டர் எல்லாமே பொய், அங்க நடந்த சுகதுக்கங்கள் எல்லாம் பொய், அங்க இருக்க ஜென்ம மரணங்கள் எல்லாம் பொய், இருக்கிறது ஒரே ஒரு திரஷ்டா, சொப்பன திரஷ்டா மட்டும்தான். அப்ப சொப்பனத்துல நடந்த எல்லா சுகதுக்கங்களை யாரு அனுபவிச்சா அப்படின்னா இந்த ஒரே ஒரு திரஷ்டா தான் அநேக தேகங்கள்ல உள்ள புகுந்து சுகதுக்கத்தை அனுபவிச்ச மாதிரி. வாஸ்தவத்துல சுகதுக்க அனுபவம் சொப்பனத்துல நடந்ததெல்லாம் சும்மா காண்டி, வாஸ்தவத்துல இல்லவே இல்லை. எப்ப தெரியுது? வேக்கப்பானதுக்கு பிறகு தெரியுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம நினைக்கிறோம் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா தான் எல்லா ஆத்மாக்களும் போகம் பண்ணுது அப்படின்னு. எல்லா ஆத்மாக்கள் அப்படின்னு எல்லாம் இல்லை, இருக்கிறது ஒரே ஒரு ஆத்மா தான், ஒரே ஒரு திரஷ்டா க்ஷேத்திரஜன், அவன் தான் ஈஸ்வரன். அவன் என்ன பண்றான்? தானே வந்து பாத்தீங்கன்னா மாயையினால இந்த எல்லா ஜீவர்களாகவும் அவனே ஆனான். அவனே வந்து போகம் பண்ற மாதிரி அறியப்படுகின்றான். சயேவ புத்தியதே பேதான். இந்த எல்லா பேதங்களையும் இந்த லோகத்தில் இருக்கிற சர்வ பேதங்களையும் வந்து பாத்தீங்கன்னா அவன்தான் அனுபவிக்கின்றான் அப்படின்றது வேதாந்த நிச்சயம். இதுதான் வேதாந்தத்தோட கன்க்ளூஷன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது பிரம்மம், உள்ளுக்குள்ளார அறிபவன் நான் பிரம்மமா இருக்கேன், ஈஸ்வரனா இருக்கேன்னு வந்து பாத்தீங்கன்னா
அறியாம அஜ்ஞானத்தினால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சொப்பனத்துல இருக்க கேரக்டர் மாதிரி சும்மா காட்டி நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் நினைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சத்தியம், இது சொப்பனம்னு தெரியாம மயங்கி போய் கிடக்கிறோம். சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியார் என்ன பண்றார், நிறைய கொட்டேஷன், ஸ்ருதி கொட்டேஷன், ஸ்மிருதி கொட்டேஷன் எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு ஒரு நியாயம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்ப்பான்னு ஒரு இடத்துல பாம்புகள் நிறைய இருக்கு, ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ள குத்துற ட்ரெஸ்ல எல்லாம் குத்திக்கிற அந்த புல்லு வகையில ஒரு வெரைட்டி புல் இருக்கு, போனா என் உடம்பு ஃபுல்லா குத்திக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆழமான சுழலோ தண்ணியில இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆழமான தண்ணி பகுதியோ இருக்கு, உள்ள போனா மாட்டிப்போம். அது மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன ஆகும், ஒரு மனுஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல பாம்பு இருக்கு, இந்த இடத்துல புல்லு அந்த இது இருக்கு, போனா குத்திக்கும், இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜலம் வந்து ரொம்ப ஆழமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா யாரு விலகி போறாங்களோ அவங்க என்ன ஆகுறாங்க, ஆலியார் டேம்ல இருந்து ஒரு கேனல் வெட்டி வச்சிருப்பாங்க. காமராஜரோட பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆலியார்ல இருந்து ஒரு கேனல் போகுது. நம்ம பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம போயிருந்தீங்கன்னா யாருக்காவது தெரியும், பாக்குறதுக்கு வந்து ஐயோ அருமையான கேனல் இருக்கு, குதிச்சு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நீந்திக்கிட்டே போலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். நினைச்சு உள்ள குதிச்சோம் அப்படின்னா 20 அடி ஆழம். யோசிச்சு பாருங்க, ஒரு கேனலோட இது வந்து ஒரு சின்ன வாய்க்கா மாதிரி போகும், சிமெண்ட்ல 2 பக்கமும் கட்டி வச்சிருப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தம், அதுல உளுந்து செத்து போனவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னா யாருக்குமே தெரியாது அது எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியாது, நிறைய டனல் வேற இருக்கு அதுல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா குதிச்சவங்க நிறைய பேர் உள்ள இழுத்துட்டு போயிடும். 20 அடி ஆழம்னா யோசிச்சு பாருங்க, 20 அடி ஆழம் உள்ள போய் பாடி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா வெளியில பார்த்தா தெரியுமானா, வெளியில பார்த்தா தெரியவே தெரியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அப்டக்கல் ஏதாவது இருக்கும், போய் மாட்டிப்போம். அதை தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க இருந்து விலகி அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வந்துடுறாங்க, யாரும் அதுல மாற்றுறது இல்லை. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை தெரியாதவங்க யார் இருக்காங்களோ அவங்க போய் அஜ்ஞானத்தினால, அது தெரியாததுனால அந்த ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு உயிரையே விடுறாங்க. அப்ப இதுதான் ஞானம் அஜ்ஞானத்தோட பலன். ஞானம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லிபரேஷனை கொடுத்துரும், ப்ராப்ளத்துல இருந்து சொல்யூஷன் கொடுத்துரும். இதே அஜ்ஞானம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை ப்ராப்ளத்துல சிக்க வச்சிடும். இதுதான் ஞானத்தோட மகிமை. இந்த ஸ்ரேயஸ் பிரேயஸ் அப்படின்னு 2 முறைகள் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல்ல சொல்லப்படுது. மோட்சம் கொடுக்கறது ஞான மார்க்கம், அதே வந்து பிரேயஸ் அப்படின்றது நம்ம மயங்கி மயங்கி இங்க நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா காணல் ஜலத்தை வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல முன்னாடி, இப்பெல்லாம் இல்ல, திருவண்ணாமலையில என்ன பண்ணுவாங்க, முன்னாடி மலையில இருந்து நிறைய மான் வரும். இந்த ஏப்ரல் மே மாசத்துலலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி ரொம்ப உள்ளுக்குள்ளார தண்ணியே இருக்காது. தண்ணி இல்லாததுனால மான்கள் எல்லாம் வெளியில வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காணல் ஜலத்தை வந்து பார்க்கும். மிருகதிருஷ்ணிக்கான அதுக்காக தான் பேரு, மானுக்கு பேரு மிருக. மானோட தாகத்தினால அது என்ன பண்ணும், வெளியில வரும், அந்த காணல் ஜலத்தை தூரத்துல பார்க்கும். அதை எப்படியாவது எடுத்து குடிச்சு வந்து பாத்தீங்கன்னா தாகத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னு வந்து வந்து அதுக்கு எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் எட்டி எட்டி அந்த காணல் ஜலம் போயிட்டே இருக்கும், பிடிக்கவே முடியாது. கடைசியில வேட்டை நாய்களா வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாய்கள் இருக்கும். இந்த மானை வந்து பாத்தீங்கன்னா 4 நாய் சேர்ந்து என்ன பண்ணும், முடிச்சு அவ்வளவு ஃபீஸ்ட். இந்த 4 நாய்க்கும் வந்து பாத்தீங்கன்னா மான் கறி தான் ஃபீஸ்ட் அன்னைக்கு. அப்ப அது மாதிரி நிறைய மான்கள் வந்து பாத்தீங்கன்னா உயிரை விட்டுரும். இது நம்ம ஜீவர்கள் யாரு அப்படின்னா, இந்த காணல் ஜல மாதிரி தோற்ற மாத்திரமா இருக்கிற இதுல எல்லாத்துலயும் நம்ம சத்தியம், இது உண்மை அப்படின்னு நினைச்சு அஜ்ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், திரும்ப 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 இதுல மாட்டிக்கிட்டே இருக்கிறோம், சம்சாரம் போயிட்டே இருக்கு. அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்ன அப்படின்னா, பிரவிற்த்தி மார்க்கத்துக்கு என்ன பேரு, பிரேயஸ் அப்படின்னு பேர். நிவர்த்தி மார்க்கத்துக்கு என்ன பேருன்னா ஸ்ரேயஸ் அப்படின்னு பேரு, மோட்ச மார்க்கத்துக்கு, ஞான மார்க்கத்துக்கு. சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியார் நேற்று லாஸ்ட் பேராகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும்போது சொன்னார், ததாச்ச தேகாதிஷு 13வது பேஜ்ல கீழே, 13வது பேஜ்ல கீழே யாராவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வச்சிருக்கீங்க அப்படின்னா, கீதா பிரஸ் புக் வச்சிருக்கீங்கன்னா 301வது பேஜ்ல லாஸ்ட் கீழே, 301வது பேஜ்ல கீழே அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், ததாச்ச ஆத்ம தேகாதிஷு ஆத்ம புத்தி. எப்படி வந்து பாத்தீங்கன்னா தேகம் முதலியவைகளில் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு யாருக்கெல்லாம் ஆத்ம புத்தி இருக்கும், ஆத்ம புத்தின்னு என்ன அர்த்தம், நான்ற புத்தி. இந்த தேகம் நான், மனசு நான், புத்தி நான், இந்திரியம் நான்,
அப்படின்னு யாருக்கெல்லாம் இந்த தேகத்துல ஆத்ம புத்தி இருக்கோ அவங்கெல்லாம் என்ன பேரு? அவித்வான், அஜ்ஞானி. யார் அஜ்ஞானி? நான் தான். நம்ம எல்லாருமே கை தூக்கிடலாம்ல. உலகத்துல இருக்க 99.9% பீப்புள் நான் தேகம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப எல்லா அஜ்ஞானிகளும் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த தேகத்தை நான் நினைச்சதுனால இந்த தேகத்துக்கு பாத்தீங்கன்னா சுகம் எது கொடுக்கும், துக்கம் எது கொடுக்குதோ, சுக விஷயத்துல பாத்தீங்கன்னா சுகானுசயி ராகக, சுகத்தை அனுபவிச்சு அது மூலமா எனக்கு அந்த சுகம் தர வஸ்துக்கள் வேணும்னு ஆசைப்படுறேன். துக்கத்தை அனுபவிச்சு துக்கானுசயி துவேஷக, துக்கத்தை அனுபவிச்சு அது பதிவாயி அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வாசனை வருது, எனக்கு அந்த துக்கம் வேண்டாம், எனக்கு இந்த சுகம் வேண்டும், எனக்கு இந்த துக்கம் வேண்டாம் அப்படின்னு சுகம் தர வஸ்துக்கள்ல பாத்தீங்கன்னா விருப்பும் ராகமும், துக்கம் தர வஸ்துக்கள்ல பாத்தீங்கன்னா துவேஷமும் வெறுப்பும் பாத்தீங்கன்னா நமக்கு உண்டாகுது. எனக்கு எதெல்லாம் இந்த தேகத்துக்கு, இந்திரியத்துக்கு, மனசுக்கு சுகம் தருமோ அதை அடையறதுக்காக நான் என்ன பண்றேன்? அந்த ஆசைப்பட்ட வஸ்துவை அடையறதுக்கு, சுக வஸ்துவை அடையறதுக்காக ஒரு பெரிய யாத்திரை. இந்த உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசி, காக்கால இருந்து ஆரம்பிச்சு, காலையிலே காக்கா வந்துருச்சு, காக்கால இருந்து ஆரம்பிச்சு எறும்புல இருந்து ஆரம்பிச்சு சகல ஜீவராசிகளுக்கும், குரங்கு, எறும்பு, இது பசுமாடு எல்லாம் அதுக்கு பாத்தீங்கன்னா சுகம் தர வஸ்துக்கள்ல பாத்தீங்கன்னா ஈடுபடுது. இதுல பிரம்மசூத்திர பாஷ்யத்துல ஆச்சாரியர் எழுதுறார், பஷ்வாதிபிஷ்ட விசேஷாத் அப்படின்னு ஒரு நியாயத்தையே சொல்றார். இது பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு மட்டும் இல்ல, ஒரு தண்டத்தை எடுத்தோம் அப்படின்னா மாடு பாத்தீங்கன்னா விலகி போகுது. கையில அகத்திக்கீரையை வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு மாடு வருது, பக்கத்துல வருது. அப்போ ஒரு மாட்டுக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா இயல்பானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்டத்தை வச்சா இவன் நம்மளை அடிச்சிருவான் அப்படின்னு, அதுக்கு எனக்கு அடிச்சா எனக்கு வலிக்கும் அப்படின்னு அது விலகி போகுது. கீரையை வச்சிருந்தோம் அப்படின்னா, அகத்திக்கீரையை வச்சிருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கீரை அப்படின்னு பக்கத்துல வர்றதும் ராகமும் ஒரு பசுமாட்டுட்ட எப்படி காணப்படுதோ இதே மாதிரி சர்வ ஜீவராசிகள்கிட்டையும் விருப்பு வெறுப்பு பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் இருக்கு. விருப்பப்பட்டதை அடையிறதுக்காக ஒரு கர்மா, வெறுத்ததை அவாய்ட் பண்றதுக்காக ஒரு கர்மா. இந்த கர்மா பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுது? ஒவ்வொரு கர்மா பண்ணும் போதும் நமக்கு நான் தேகம், நான் மனசு, நான் புத்தி, நான் இந்திரியம்னு அபிமானம் வச்சிருக்கிறதுனால இந்த தேகாதிகள் பண்ணக்கூடிய கர்மத்தை எல்லாத்தையும் நான் பண்றேன் அப்படின்னு கர்த்திருத்துவ புத்தி நம்மள்கிட்ட வந்தது. அப்ப கர்த்திருத்துவ புத்தியோடு நான் பாத்தீங்கன்னா நிறைய புண்ணியங்களையும் பாப்பங்களையும் டெய்லி டே டு லைஃப்ல பண்ணிக்கிட்டே இருக்கிற, அனாதி காலத்துல இருந்து நடந்துகிட்டே இருக்கு. இதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய கர்மாக்கள் இந்த கர்மத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்காக ஜென்மங்கள் பாத்தீங்கன்னா திரும்ப 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 ஜென்மம் மரணம் போயிட்டே இருக்கு. ஜாதி, ஆயுள், போகம் மூணு பாத்தீங்கன்னா நமக்கு திரும்ப திரும்ப பிறப்பு இறப்பு, இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நம்ம பண்ண கர்மத்துக்கு ஏற்ற மாதிரியான சுகதுக்க போகங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் சம்சாரம். அப்ப இந்த பாத்தீங்கன்னா யாரு பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்த பாத்தீங்கன்னா இது பண்றான், என்ன ஆகுறா? இது மாதிரி நம்மள மாதிரி ஆம் ஆத்மியா இருந்துகிட்டு நம்மள மாதிரி இது மாதிரி முட்டாளா யோசிக்கிறவன் சுத்திக்கிட்டே இருக்கிறான் இந்த சம்சாரத்தில். இதுக்கு அந்நியமா ஒரு நல்ல குருநாதர் கிடைச்சி நல்ல குவாலிட்டி எல்லாம் சாதன சதுஷ்டயங்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ணி மெதுவா 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 நான் திரஷ்டா, இது எல்லாம் திருஷ்யம் அப்படின்னு முதல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இந்த தேகாதிகள்ல இருந்து தன்னை தனியா பிரிச்செடுத்து திருஷ்ய கூட்டங்கள்ல எல்லாத்துல இருந்தும் இது எல்லாம் பார்க்கப்படுகின்றவை அப்படின்னு எல்லா திருஷ்யங்கள்ல இருந்தும் தன்னை தனியா பிரிச்சு பார்த்து முதல் ஸ்டெப். ரெண்டாவது வேதாந்தம் சொல்ல வருது. முதல் ஸ்டெப் வர்றது இது யோகத்துல முதல் ஸ்டெப் யோகம். இந்த எல்லாத்துல இருந்தும் என்னை பிரிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நான் என்ன முயற்சி பண்றேனோ அதுதான் யோகா அபியாசம்ன்றது. தாரண, தியான, சமாதி, அஷ்டாங்க யோகம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல எந்த யோகம்லாம் இருக்கோ எல்லா யோகங்களும் முதல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இந்த கூட்டங்கள், திருஷ்ய கூட்டங்களா இருக்கிற பார்க்கப்படுகின்றவைகள்ல இருந்து இந்த பார்க்கின்ற எண்ணை செப்பரேட் பண்ணி முதல் ஸ்லோகம் 13வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகம் வந்துடும். இதுக்கப்புறம் 2வது ஸ்லோகம் சொல்லுது, அந்த தேகம் பாத்தீங்க அப்படின்னு தேகத்தை தனியா பிரிச்சதுக்கு பிறகு தான் அப்படின்னு இருக்கிறது தான் பகவான், ஈஸ்வரன், அது ஒரே தத்துவம், பிரம்ம தத்துவம் அப்படின்னு வேதாந்தம் பாத்தீங்கன்னா 2வது ஸ்லோகத்துல மகா வாக்கியத்தோட வந்துடும். அப்போ ஒரு குருநாதர் மூலமா நல்லா இந்த வேதாந்தத்தை கேட்டு தன்னை தனியா பிரிச்செடுத்து தான் பிரம்மம் அப்படின்னு எவன் அறிகின்றானோ
அப்ப இந்த தேகாதிகள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பொய், வெறும் திருஷ்ய மாத்திரம், சொப்பனத்துக்கு சமமானது, காணல் ஜலத்துக்கு சமமானது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வரக்கூடிய சுகம் என்னுடையது இல்லை, இந்த திரஷ்டாவா இருக்கிற எனக்கு சொரூபமே சுகம்தான். இப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியம், தேகம், மனசு இதுல இருந்து நமக்கு சுகம் கிடைக்குது. நம்ம அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா வாஸ்தவத்துல யாரோட சுகம் அப்படின்னா, நான் அப்படின்ற ஆத்மாவோட சுகம்தான் வஸ்துக்கள்ல இருந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. வாஸ்தவத்துல நான் தான் சுகம். எப்ப தெரியும்? எல்லா திருஷ்ய கூட்டங்களையும் விளக்குனதுக்கு பிறகு நமக்கு அப்பப்பவே தெரியும். புண்ணியம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா விசிராந்தியா எப்பெல்லாம் உட்கார்றோமோ அப்பெல்லாம் சுகம் தெரியும். புண்ணியம் நல்ல வேலை செய்து, நல்ல ஞான அபியாசம் இருக்கு, சத்துவகுணம் நல்லா போயிட்டு இருக்கு, மனசு அடங்கி இருக்கு அப்படின்னாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து சுகம் தேவையில்லை, தானே சுகம் அப்படின்றது தெரியும். அந்த தானே சுகமா இருக்கிறது உனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னா ஒருத்தனுக்கு, அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகாதி இந்திரிய விஷயங்கள்ல இருந்து, விஷயங்களோட சம்பந்தத்தினால வரக்கூடிய சுகத்தை அவன் என்ன பண்ண மாட்டான், ஆசைப்பட மாட்டான். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா சுகத்தை அடையிறதுக்கான கர்மத்தையும் அவன் பண்ண மாட்டான், துக்கத்தை அடையிறதுக்காக அவாய்ட் பண்றதுக்கான கர்மத்தையும் அவன் பண்ண மாட்டான். ஏன் அப்படின்னா இந்த தேகம் அவனுக்கு ஆப்ஜெக்டா போயிடுது, சுகம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு சொரூபமா போயிடுது. அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகத்வேஷத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும், ராகத்வேஷம் விருப்பு வெறுப்பு இல்லாம போகுது. இல்லாம போன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா தர்ம அதர்மம் சொல்லக்கூடிய புண்ணிய பாப்பத்துல அவனுக்கு என்ன ஆகுது, பிரவருத்தி இல்லாமல் போகுது, எல்லாம் ஷட் டவுன் ஆயிடுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் அப்படின்னு பேரு, ஞான நிலைன்னு பேர். ஒரு மான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி இருக்கு அப்படின்னு தேடி 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 போய் காட்டை விட்டு வெளியில வந்து ஊருக்கு வந்து அங்க இருக்கிற நாய்களால ஹண்டிங் பண்ணப்பட்டு வேட்டையாடப்பட்டு செத்து போகுது. நம்மள மாதிரி இன்னொரு மான் என்ன பண்ணுது அப்படின்னா புரிஞ்சுக்கிச்சு, நான் பார்க்குற ஜலம் வந்து உண்மையான ஜலம் இல்லை, இது காணல் ஜலம் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நோக்கி போகாம சொஸ்தமா ஒரே இடத்துல நிம்மதியா இருந்தது. அப்ப இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்ல வந்து ஞானி அஜ்ஞானிக்குள்ளற வித்தியாசம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப நான் சொன்ன விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா யாராலும் என்ன பண்ண முடியாது, மறுத்து கூற முடியாது அப்படின்னு ஆச்சாரியார் நேற்று பாடத்தோட நிப்பாட்டியாச்சு. இன்னைக்கு பாடம் ஆரம்பிக்கும். தத்திர ஏவம் சதி. அப்ப இந்த நிலைமை வந்து பாத்தீங்கன்னா இவ்வாறு, இந்த விஷயம் இவ்வாறு இருக்கின்ற நிலையில் என்ன அப்படின்னா, க்ஷேத்திரஜ்ஞஸ்ய ஈஸ்வரஸ்ய ஏவ சதஹ, வெறும் சத்தத்துவமா, வெறும் இருப்பா, வெறும் எக்ஸிஸ்டா இருக்கக்கூடிய, பார்ப்பவனா இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு, க்ஷேத்திரஜ்ஞஸ்ய ஈஸ்வரஸ்ய சதஹ, சத்தா இருக்கிற அவனுக்கு, அவித்யாகிருத உபாதி பேதத்தக. இதுலதான் நீங்க என்ன பண்ணிக்க, இந்த பேராகிராஃப்ல காரிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா 2:12 2:12 இப்ப சொன்னேன் 2:12 மாண்டுக்கிய காரிக்கான்னு எழுதி. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாண்டுக்கிய காரிக்கா, இந்த பேராகிராஃப் இருக்குல்ல இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த பேராகிராஃப் பக்கத்துல மாண்டுக்கிய காரிக்கா 2:12 எழுதிக்கணும். கல்பயதி ஆத்மனா ஆத்மானம் ஆத்மாதேவ ஸ்வமாயா அப்படின்ற காரிக்கா. ஆச்சாரியர் இங்க சொல்றாரு, தத்திர ஏவம் சதி, இந்த நிலை இவ்வாறு, இந்த விஷயத்துல நிலை இவ்வாறு இருக்கிற நிலையில சத்தா இருக்கக்கூடிய, பார்ப்பவனா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் தான் அவித்யா கிருத உபாதி பேதத்தக, ஒரே பெர்சன் தான், ஒரே சந்திரன். இந்த கீழே இருக்கிற ஜலபாத்திரத்துல தெரியறதுனால எத்தனை யானா, எத்தனை ஜலபாத்திரங்கள் இருக்கோ அத்தனை வெரைட்டி ஆயிட்டான். எத்தனை சந்திரன்? ஒரே சந்திரன் தான். சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனா இருந்துகிட்டு அநேக ஜலபாத்திரங்கள்ல ரிஃப்ளெக்ட் ஆகி அநேக சந்திரனா ஆன மாதிரி ஒரே ஒரு ஈஸ்வரன், சத்தா இருக்கிற ஈஸ்வரன், வெறும் பார்ப்பவனா இருக்கிற ஈஸ்வரன், அவித்யாகிருத உபாதி பேதத்தக. அவித்யானா என்ன அர்த்தம்? மாயா, அவித்யா. இந்த அவித்யினால வந்து பாத்தீங்கன்னா அநேக தேகங்கள் கல்பனை பண்ணப்பட்டது. அந்த கல்பனையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா கல்பனை தேகங்கள்லையும் இந்த ஈஸ்வரன் என்ன ஆகுறான், ரிஃப்ளெக்ஷனை உண்டு பண்றான். அப்ப ஈஸ்வரன் எத்தனை சம்சாரி ஆனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அநேக ஜீவர்களா. ஈஸ்வரன் தான் உபாதியோட பேதத்தினால, அவித்யானால செய்யப்பட்ட உபாதி பேதத்தினால அநேகத்தை போன்று என்ன பண்றான், சம்சாரித்துவம் இவ பவதி.
அநேக சம்சாரிகளா ஆனதை போல தெரிகின்றான். இவன்றது முக்கியமா ஹைலைட் பண்ணிக்கணும். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா தான், ஒரே பர்சன் தான். எத்தனை ஆனா அப்படின்னா ஒரே சந்திரன் கோடிக்கணக்கான ஜலபாத்திரங்கள்ல கோடிக்கணக்கான ரிஃப்ளெக்ஷனை கிரியேட் பண்றது எப்படியோ அதே மாதிரி இப்ப கேள்வி கேட்கலாம், ஜலபாத்திரம்னு ஒண்ணு இருக்கே அப்படின்னு கேட்டா அது எல்லாம் உபாதின்னு பேரு, மீடியம். அந்த மீடியம்ன்ற உபாதி எல்லாமே அவித்யினால உண்டு பண்ணப்பட்டது. அப்ப மீடியெல்லாம் அவித்யான்ற மாயையினால உண்டு பண்ணப்பட்டு அந்த மீடியத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஈஸ்வரன் என்ன பண்றான், ரிஃப்ளெக்ட் ஆகிறான். என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சுகமா தூங்குனேன். தூக்கத்துல அப்படித்தானே இருக்கான். நான் சுகமா தூங்குனேன், என்னுடைய சொரூபம் சுகஸ்வரூபம். சுகமா தூங்குனீங்களா தெரியுமா? அது ஆமா, தெரிஞ்சதுனாலதான் நான் இப்ப சொல்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அறிவு அந்த இடத்துல இருந்துச்சு. நான் சுகத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்ற அறிவு அங்க இருந்துச்சு. நீங்க இருந்தீங்களா அங்க? ஆமா, நான் அங்க இருந்தேன். அங்க நான் இருந்தேன், சுகத்தை அனுபவித்தேன், நான் சுகமா இருக்கேன்னு அறிஞ்சேன். அப்ப தூக்கத்துல இருக்கிற நான் அப்படின்ற தத்துவத்துக்கு என்ன சொரூபம்னா சத்து சித்து ஆனந்தம். இருந்த இருப்பு சத்து, அதை வந்து அறிஞ்சேன், அதனால அது சித்து. அதுக்கப்புறம் என்ன சொரூபம், ஆனந்தத்தை அனுபவிச்சேன், அது என்னுடைய ஆனந்தம் சுகஸ்வரூபம். அப்ப தூக்கத்தில் இருக்கிற சச்சிதானந்த சுரூபம் பக்கத்துல அதுக்கு என்ன பக்கத்துல இருந்துச்சு, ஒன்னும் தெரியலன்ற ஒரு உபாதி, அவித்யா உபாதின்னு பேரு நம்ம தூக்கத்துல இருக்கிறது. அந்த அவித்யா உபாதி என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வாஸ்தவத்துல அது இருப்பில்லாதது. இந்த நான்ற தத்துவத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிற இந்த அவித்யா என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில வேக்கப் ஆகும்போது, நம்ம தான் வேக்கப்னு சொல்றோம், வாஸ்தவத்துல வேக்கப்லாம் இல்லை. இந்த மாயையினால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, 3 அவஸ்தைகள் கல்பித்தம். இந்த மாயான்ற அந்த அவித்யா என்ன பண்ணுது அப்படின்னா புத்தி அப்படின்னு ஒண்ணு இல்யூஷன். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா இல்ல, புத்தின்னு ஒரு தத்துவம் இல்லை. இந்த மாயான்னு ஒண்ணுமில்லாத மாயா என்ன பண்ணுது, ஒன்ன வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுது புத்தி. அந்த புத்தியில இருந்து மனசு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேகம். இது எல்லாத்தையும் இந்த மாயா அவித்யா, ஒன்னும் தெரியலன்ற அவித்யா எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுச்சு. பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் சச்சிதானந்தமா இருக்கிற நான் என்ன பண்ண அப்படின்னா இதுல எல்லாத்திலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிறேன். புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நான் புத்தி, மனசுல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நான் மனசு, இந்திரியங்கள்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நான் இந்திரியங்கள், தேகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நான் தேகம். அப்படின்னு எல்லாத்திலையும் ரிஃப்ளெக்ஷன் உண்டாகும் போது அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணிக்குது, மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரிஜினலை வந்து பாத்தீங்கன்னா தான் ஒரிஜினல் பிம்பம் அப்படின்றத மறந்து போய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் கேட்கிறேன், ஒரே சந்திரன் தான் எல்லா பாத்திரங்களையும், சாக்கடையில இருந்து கங்கால இருந்து சுத்தமான தண்ணியில இருந்து அசுத்தமான தண்ணியில இருந்து உப்பு தண்ணியா இருக்கிற சமுத்திரத்துல இருந்து எல்லாத்திலையும் ஒரே சந்திரன் தான் ரிஃப்ளெக்ட் ஆகிறான். அப்ப எல்லா பாத்திரங்கள்லையும் இருக்கிறது ஒரே சந்திரன் மாதிரி எல்லா தேகங்கள்லையும் இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே பரமாத்மா தான். அப்போ நான் கேட்கிறேன், அப்போ உள்ள சந்திரன் வந்துட்டா, ரிஃப்ளெக்ஷன் ஆயிட்டா அப்படின்னா இந்த ஜலபாத்திரத்துல இருக்கிற எல்லா தோஷங்களும் அவனுக்கு வருமா சுவாமி அப்படின்னு கேட்டா வந்த மாதிரி. வாஸ்தவத்துல பிரதிபிம்பத்துக்கு எது நடந்தாலும் பிம்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சாக்கடையில வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதுக்காக சாக்கடையை ஆக போறதில்ல, ஸ்மெல் வர போறது இல்லை ஒரிஜினலுக்கு. உப்பு தண்ணியில ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால அவன் உப்பா ஆக போறதில்ல சந்திரன். ஏன் அப்படின்னா அந்த ஒரிஜினல் ரிஃப்ளெக்ஷன் தான் ஒழிய இந்த தேகாதிகள்ல எதோடையும் சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரே பரமாத்மா ஈஸ்வரன் கல்பிதமா இருக்கக்கூடிய எல்லா தேகங்களிலும் ரிஃப்ளெக்ட் ஆகிறான் ஜீவனா. ஜீவனான மாதிரி இப்ப நீங்க நானெல்லாம் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஐயோ ஐயோ ஐயோன்னு. அந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா சம்சாரியா ஆன மாதிரி தெரிகின்றான். ஞாத்தே துவைத்தம் ந வித்யதே. எப்ப நம்ம இதை அறியறோமோ, நான் அப்படின்றத இந்த தேகாதிகளை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி நான்ல வந்து நிக்கிறோமோ, இந்த சாஸ்திரத்தை எடுத்துக்கிட்டு சிரவணம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணி நான்ல எப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நானா நிக்கிறனோ அப்ப தெரிஞ்சிடும் இது எல்லாம் பொய், ஒண்ணு இல்லவே இல்லை. ஈஸ்வரனும் இல்லை,
ஜீவனும் இல்ல, இருக்கிறது ஒரே தத்துவம் தான், ஏக்கமேவ அத்விதீயம் தான் இருக்கு அப்படின்னு நமக்கு புரிஞ்சு. அப்ப இப்ப இருக்கிறதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் மாயா கல்பித்தம், சொப்பனம் மாதிரி போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஜீவராசிகளாகவும் பகவான் தான் இருக்கார். அவர் சம்சாரிய ஆன மாதிரி இவ பவதி யதா. எப்படி அப்படின்னா ஆச்சாரிய சொல்றார், தேகாதி ஆத்மத்துவம் ஆத்மனக. இப்ப நமக்கெல்லாம் பொய்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல நான் நான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், நான் நான் கிரகணம் பண்றோமே, இது எப்படியோ அதே மாதிரி இது எப்படி பொய்யோ இந்த தேகம் பார்க்கப்படுறதா இருக்கு. இந்த பார்க்கப்படுறதா இருக்கிற தேகத்துல நான் அப்படின்னு நான் என்ன எப்படி அறியறணும் பொய்யா, அதே மாதிரி தான் பகவானும் வந்து பாத்தீங்கன்னா பொய்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவர்கள் எல்லாத்துலயும் பொய்யா நான் அப்படின்னு இருக்க. வாஸ்தவத்துல வந்து ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபிம்பமா வாஸ்தவத்துல இருக்கானா, உள்ள இல்லை, சும்மா பிரதிபிம்பத்தை உண்டு பண்ணுது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வ ஜந்தூனாமி பிரசித்தோ, எல்லா ஜீவராசிகள்லையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தமா இருக்கிறது என்ன அப்படின்னா, தேகாதிஷு அனாத்மசு ஆத்மபாவோ. எல்லா தேகம் முதலிய எல்லா அனாத்ம பதார்த்தம், நான் இல்லாதது, நான் இல்லாத இந்த தேகாதிகள் இதெல்லாம் பார்க்கப்படுறதா இருக்கு. இதுல எல்லாத்திலையும் நான் அப்படின்னு நமக்கு ஒரு ஆத்மபாவம் வருது. நான்ற தன்மை வந்து பாத்தீங்கன்னா இதுல பிடிச்சு நிக்கிறோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சிதக அவித்யா கிருதக, இது நிச்சயம் செய்யப்பட்டது, அவித்தியினால தான் இது உண்டாச்சு, நம்ம பிரிச்சு பார்க்கல. அப்ப பிரிச்சு பார்க்காததுனால நம்ம என்ன இந்த தேகத்தை நான் அப்படின்னு நினைக்கிறது எப்படி அஜ்ஞானத்தினால விவேகம் இல்லாததுனால நடக்குதோ, அதே மாதிரி ஈஸ்வரனையும் நம்ம என்ன பண்றோம், பிரிச்சு பார்க்கறது இல்ல. சந்திரனையும் பிரதிபிம்பங்களையும் பிரிச்சு பார்க்காம எப்படி விட்டா எப்படியோ அதே மாதிரி ஈஸ்வரனையும் இந்த தேகத்துல இருக்கிற எல்லா ஆத்மாவையும் நம்ம பிரிச்சு விவேகம் பண்ணாத காரணத்தினால நம்ம என்ன பண்றோம், ஈஸ்வரன் உள்ள இருக்காருன்னா சம்சாரி ஆயிடுவாரே அப்படின்னு ஒரு கேள்வி கொஸ்டின் பண்றோம். வாஸ்தவத்துல பிரதிபிம்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல எந்த சம்பந்தமும் பிம்பத்துக்கு இல்லவே இல்லை. பிம்பம் பிம்பமா இருக்கு, பிரதிபிம்பம் பிரதிபிம்பமா இருக்கு. இந்த பிரதிபிம்பம் சலிக்கிற தண்ணியில அசைகிற தண்ணியில தெரிஞ்சா பிரதிபிம்பம் அசைகிற மாதிரி தெரியும். அழுக்கு சாக்கடையில தெளிஞ்சதுன்னா கருப்பா, அழுக்கு சாக்கடையில கருப்பா இருக்கிற மாதிரி தெரியும். சின்ன பாத்திரத்துல சின்னதா, பெரிய பாத்திரத்துல பெருசா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதிபிம்பத்துல நடக்கிறது எல்லாமே சும்மாங்காட்டியும் தான் நடந்துகிட்டு இருக்கு, வாஸ்தவம் இல்லை. சந்திரன் எப்பவுமே ஏக்கரூபத்தில் ஒரே மாதிரி தான் இருக்கின்றான். அதே மாதிரி பகவான் எல்லா தேகத்திலையும் இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா பிரகாசஸ்வரூபமா இருக்கார். வாஸ்தவத்தில் அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சம்சாரத்தன்மையும் அவருக்கு சித்திப்பதில்லை. அஜ்ஞானத்தினால பகவான் சம்சாரி ஆயிடுவாரே அப்படின்னு கொஸ்டின் பண்றோம். யதா எப்படி அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஆச்சாரியார் சொல்றார், யதா ஸ்தானவ் புருஷ நிச்சயோ. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இருட்டு, அரை இருட்டுல போறோம், எங்கேயோ வெளியில போயிட்டு இருக்கோம், பார்த்தா தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய செடி கொடி மரமா இருக்கு. ஒரு மரம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூண் மொட்டை ஒரு மரம் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கு, கிளைகள்லாம் இல்லாம என்ன இருக்கு, வெறும் ஒரு சென்டர் போல் மட்டும் ஒரு மரம் நிக்குது. காடுகள் எல்லாம் நிற்கும், அது மாதிரி இலையெல்லாம் எடுத்து போய் கடைசியில காஞ்சி போய் ஒரு மரம் மட்டும் நிக்குது. அந்த மரத்தை வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியுது என்னன்னு கேட்டா, எவனோ ஒருத்தன் முரட்டுத்தனமா ஒரு திருட வந்து பாத்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறதுக்காக நிக்கிறான், ஒரு மனுஷன் நிக்கிறான் அப்படின்னு நமக்கு தெரியுது. யதா ஸ்தானவ் புருஷ நிச்சயோ. எப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தூணில வந்து ஸ்தானம்னா தூணு, தூணில வந்து பாத்தீங்க அப்படின்னா தூண்னா மரம் எடுத்துங்க, இல்லைன்னா எங்கேயாவது கோயில் மண்டபத்துல இருக்க ஒரு தூண் எடுத்துங்க. ராத்திரியில போயிட்டு இருக்கும் போது அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி தெரியுது, ஒரு மனுஷனா தெரியுது. அப்படின்னும் போது நம்ம மனசுக்குள்ளார என்ன பண்ணிக்கிறோம், அங்க யாரோ ஒருத்தன் நிக்கிறான் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு நச்ச ஏதாவதா புருஷ தர்ம ஸ்தானோஹோ பவதி. இந்த விதமா நம்ம பொய்யா பார்க்கறதுனால இந்த ஸ்தானுன்ற அந்த தூணுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனோட தன்மைகள் எல்லாம் வந்து விடாது. ஏதாவதானா இந்த விதமா பார்க்கறதுனால இந்த மனுஷனை நீங்க என்ன பண்றீங்க, தூணுல பாக்குறீங்க. அப்ப தூணுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை பார்க்கறதுனாலயே தூணுல மனுஷனோட தன்மைகள் தர்மங்கள் எதுவும் வந்து விடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பவதி ஸ்தானு தர்மோவா புருஷஸ்ய. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷன் நிக்கிறான்,
யாரோ ஒருத்தர் நிக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ மரம் நிக்குது, ஒரு தூணு நிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுங்க. விபரீதமா ஒரு ஒரு ஆள் நிக்கிறத பார்த்துட்டு அது ஒரு தூணு இல்ல ஒரு மரம்னு நினைச்ச மாத்திரத்துல அந்த ஆளோட தர்மங்கள் தன்மைகள் அந்த தூணுக்கு வந்து பாத்தீங்கன்னா போகவும் போகாது. ஏன் அப்படின்னா எப்பவுமே ஒரிஜினலோடது வந்து பாத்தீங்கன்னா நீங்க தப்பா பார்க்கும்போது அதுல டிரான்ஸ்பர் ஆகாது. ஆச்சாரியர் தான் சொல்றாரு, ஸ்தானு தர்மோ வா புருஷஸ்ய. தூணோட தர்மம், நீங்க தூணா பாக்குறீங்க ஒரு மனுஷனை, அந்த தூணோட தர்மம் நீங்க அந்த இடத்துல நிக்கிற மனுஷனுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. ததா ந சைத்தன்ய தர்மஹா. புரியுதா உங்களுக்கு சொல்றது? எக்ஸாம்பிள் நான் ரெண்டு விஷயம் சொல்றேன். காட்டுக்குள்ளார போயிட்டு இருக்கேன், ஒரு மரத்தை தூணு ஒரு மனுஷன்னு பாக்குறேன், ஒரு தூணை வந்து மனுஷன்னு பாக்குறேன். அப்படி பொய்யா நான் பாக்குறதுனால, அஜ்ஞானத்தினால பொய்யா பாக்குறதுனால, நான் மனுஷன்னு பார்த்ததுனால வந்து பாத்தீங்கன்னா தூண் வந்து மனுஷன் ஆகிற போறது இல்லை. அதே மாதிரி வேற ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு ஆள் நிக்கிறத வந்து பாத்தீங்கன்னா தூணுன்னு பாக்குறான். ஆளை தூணுன்னு பார்த்ததுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆள்கிட்ட தூணுன்ற அந்த தன்மைகள் தர்மங்கள் வராது. அதே மாதிரி சைத்தன்ய தர்மோ தேகஸ்ய தேக தர்மோவா சைத்தன்யஸ்ய. நான் அப்படின்ற சைத்தன்யம், நான்றது வெறும் உணர்வு. நான்றது யாரு? வெறும் பார்ப்பவன், திரஷ்டா. நான் வெறும் சைத்தன்யம், வெறும் வந்து உணர்வு மட்டும்தான், வெறும் கான்சியஸ்னஸ். அப்போ நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த நான்ற சைத்தன்யத்தை பார்ப்பவனை நான் இப்ப என்ன பண்ணிட்டேன், நான் தேகம் அப்படின்னு ஜடமாயிருக்கிற இந்த தேகாதிகளை நான் அப்படின்னு எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூணுல ஒரு மனுஷனை பார்க்கிற மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜடமாயிருக்கிற இந்த தேகத்துல நான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நான் தேகம் அப்படின்னு. அப்ப நான் தேகம்னு பார்த்த மாத்திரத்துல இந்த தேகம்ன்ற ஜடத்துல வந்து பாத்தீங்கன்னா உணர்வு வந்துராது. இது ஜடம் ஜடம்தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா நானை பார்த்த மாதிரி நானுல வந்து பாத்தீங்கன்னா தேகத்தை ஏத்தி பார்க்கறதுனால இந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜடத்தன்மையும் வந்து விடாது, தேகத்தோட ஜடத்தன்மையும் வந்து விடாது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கன்ஃபியூஸ் ஆகி நம்ம என்ன பண்றோம், நான் தேகம், நான் மனசு, நான் இந்திரியம் அப்படின்னு நான்ற தன்மையை வந்து என்ன பண்றோம், தேகத்துல சில சமயம் பார்க்கிறோம். சில சமயம் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகாதிகளோட தர்மத்தை தூக்கி நான்ல ஏத்தி பார்க்கிறோம். இத்தரேத்தர அத்தியாசம் அப்படின்னு பேரு. ஒன்றுக்கு மேல ஒன்றை மாத்தி மாத்தி பார்க்கறது. நானுக்கு மேல தேகத்தை பார்க்கறது, தேகத்துக்கு மேல நானை பார்க்கறது. வயிற்றுக்கு பசிக்குதுன்னு சொல்லணும், வயிற்றுக்கு தான் பசிக்குது. தலைக்கு வேதனை யாருக்குன்னு சொல்லணும், தலைக்கு தான் வேதனை. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு பசிக்குது, அப்ப எனக்கு வலிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னாச்சு, எனக்கு வலிக்குது எனக்கு பசிக்குதுன்னு சொல்லும் போது தேகத்தோட தர்மத்தை தூக்கி என்ன பண்ணிட்டீங்க, தேகத்துக்கு பசிக்குது தேகத்துக்கு வலிக்குது இதை தூக்கி எனக்குன்றதுல நான்ல ஏத்தி வச்சிட்டீங்க. அதே மாதிரி நான் எனக்கு பர்த்டே அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன், தேகத்தோட தர்மம் பிறக்கிறது, தேகத்தோட தர்மம் இறக்கிறது. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு பர்த்டே அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன், தேகத்துல என்ன பார்த்துட்டேன், நான் பிறந்தேன் நான் இறந்து போவேன் அப்படின்னு தேகத்தோட தர்மத்துல தன்னை வந்து பாத்தீங்கன்னா மேல ஏத்தி பார்த்து. இது மாதிரி ஒண்ணுக்கு மேல விபரீதமா தூணுக்கு மேல மனுஷனையும் மனுஷனுக்கு மேல தூணையும் பார்க்கிற மாதிரி இந்த தேகத்துக்கு மேல என்னையும் எனக்கு மேல இந்த தேகத்தையும் மாத்தி மாத்தி நம்ம என்ன பண்றோம், நாள் ஃபுல்லா பிறந்ததுல இருந்து அனாதி காலத்துல இருந்து இந்த விவகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனாலும் நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, புருஷன் தூண் ஆக முடியாது, மனுஷன் வந்து தூண் ஆக முடியாது, தூண் மனுஷன் ஆக முடியாது. தூண் தூணாதான் இருக்கும் ஜடம், அதே மாதிரி மனுஷன் மனுஷனாதான் இருப்பான். அதே மாதிரி சைத்தன்யம் சைத்தன்யமா தான் இருக்கும். பார்ப்பவன் எப்பவுமே பார்ப்பவன் தான், சதா திரஷ்டாவா தான் இருக்க முடியும். எந்த காலத்திலையும் பார்க்கின்ற திரஷ்டா இந்த தேகமா ஆகவே முடியாது. ஏன்னா தேகம் எல்லாமே ஜடம். இறந்து போனதுக்கு பிறகு படுக்க வச்சிருப்பாங்கல்ல, ஜடம்தான். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஜடம் எந்த காலத்திலையும் ஜடம் தான். ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த நான் பக்கத்துல இருக்கும் போது இந்த ஜடம் வந்து என்ன ஆகுது, ஆக்டிவ் ஆயிருக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம், தப்பா நினைச்சிடறோம்,
நம்ம கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறதுனால கரண்ட் வந்த மாத்திரத்துல ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும். வாஸ்தவத்துல கரண்ட் இல்லைன்னா ஃபேன் ஓடவே ஓடாது. அதே மாதிரி இந்த தேகத்தை நான் அப்படின்ற சந்நிதியில, நான் அப்படின்ற என்னுடைய சந்நிதியில இந்த ஜடமானது என்ன பண்ணுது? ஆக்டிவா இருக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம் நானும் இது ஒண்ணு அப்படின்னு மோகத்துல மயங்கி போயிருக்கோம், பிரிச்சு அறியல. அது மட்டும் இல்ல, ஆச்சாரிய சொல்றாரு சுக துக்க மோகாத்மகத்வாதி. சுகம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சுகம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா எதனால உண்டாகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சுகம் வந்து சத்துவ குணத்தோட காரியம். சுகம் கிடைக்குது அப்படின்னாவே அது சத்துவ குணம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா துக்கம் உண்டாகுது அப்படின்னா அது ரஜோகுணம். எங்கெல்லாம் துக்கம் உண்டாகுதோ அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம் இருக்கும். எங்கெல்லாம் ஒரு மோகம் மயக்கம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம். அப்ப நமக்கு நடக்கிற சுகம் துக்கம் மோகம் இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவோடது இல்ல, இது மாயையோட 3 குணங்களோடது. இதோடது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மனோ ந யுக்தா. இந்த 3ம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவோட சேரவே சேராது. ஏன் அப்படின்னா ஆத்மா சைத்தன்யம், நிர்குண நிராகாரம், சைத்தன்யம் வெறும் கான்சியஸ்னஸ். இந்த மாயான்றது 3 குணங்களை உடையது, சத்வரஜஸ் தமஸ். இந்த 3 குணங்களுக்கு நேச்சர் என்னது? சுகம் துக்கம் மோகம் மயக்கம், இந்த 3. அப்போ ஜடமும் சேத்தனமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலும் என்ன ஆகாது? ஒன்னா ஆகவே முடியாது. தூணு வந்து பாத்தீங்கன்னா மனுஷனாக முடியாது, மனுஷன் தூணாக முடியாது. அதே மாதிரி ஆத்மனோ ந யுக்தக. அப்ப அதனால நான் அப்படின்ற அந்த பார்ப்பவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகமும் சம்பவிக்காது, நான் என்ற ஆத்மாக்கு துக்கமும் சம்பவிக்காது, நான் என்ற ஆத்மா பார்ப்பவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோகமும் சம்பவிக்காது. இந்த 3ம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்ய தர்மங்கள், ஆப்ஜெக்டோட தர்மம். இது சப்ஜெக்டா இருக்கிற ஆத்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாது. அவித்யா கிருதத்துவ அவிசேஷாத் ஜரா மிருத்யுவத். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி நம்ம ஆத்மாவை வந்து நான் பிறந்தேன் நான் இறந்தேன் அப்படின்னு நம்ம வந்து நம்புறோம். கேள்வி கேட்டு பாருங்க. அப்ப நீங்க பிறப்பு இறப்பு இருக்க ஆத்மாக்கு இருக்கான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நம்ம என்ன சொல்லுவோம்? உங்க தாத்தா செத்து போயிட்டாரு. எங்க போனாரு கேட்டா என்ன சொல்லுவோம்? சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. அப்ப இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க தாத்தா செத்து போயிட்டாரு, சொர்க்கத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா அப்ப அந்த தேகம் இருந்துச்சு, அந்த தேகம் யாரு? தேகம் வேற அவரு வேற சொல்றோமா? அப்ப செத்து போன தாத்தா சொர்க்கத்துக்கு போயிட்டார், அவரோட தேகத்தை நம்ம எரிச்சிட்டோம். அப்ப ரொம்ப கிளியரா நம்ம இருக்கோம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேகம் வேற, என்னுடைய தாத்தா வேற. அப்ப தேகத்தை எரிச்சாச்சு, புதைச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. இப்ப கிளியரா இருக்கா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாக்கு மரணமா இல்ல தேகத்துக்கு மரணமா? யாராவது கேட்டா என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் புத்திசாலியா இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க தேகம் மரிச்சு போச்சு. விவகாரமே பண்றோம், தேகம் மரிச்சு போச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பாடிக்கு போயிட்டார். அப்ப சனாதன தர்மத்துல இந்த இந்தியால பிறந்த எல்லாத்துக்கும் தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா தேகத்தை விட்டுட்டு ஆத்மா தனியா போகுது. அப்போ எதுக்கு மரணம்? தேகத்துக்கு தான் மரணம். அப்ப எது பிறந்துச்சு? தேகம்தான் பிறந்துச்சு. ஆத்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்மமும் இல்லை மரணமும் இல்லை. அப்ப ஜென்மமும் மரணமும் எப்படி ஆத்மாக்கு சம்பவிக்காதோ அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகமும் துக்கமும் மோகமும் கூட இந்த ஆத்மாக்கு எனக்கு சம்பவிக்காது. இந்த தேகத்தை விட்டுட்டு நான் போயிடுவேன். அப்ப இந்த தேகம் நான் இல்லை. கிளியரா இருக்கா? ஆமா, கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தேகத்தை மாத்தி 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 நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன். அப்ப இந்த தேகம் நான் இல்லை. அனந்த கோட்டி ஜென்மங்கள் நமக்கு வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? எனக்கு டேட் ஆஃப் பர்த், எனக்கு டேட் ஆஃப் டெத் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? எனக்கு பர்த்டேன்னு ஒரு அஜ்ஞானத்தினால நம்ம என்ன பண்றோம்? நம்புறோம். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானத்தினால நான் சுகியா இருக்கேன், நான் துக்கியா இருக்கேன், நான் வந்து பாத்தீங்கன்னா மயக்கமா இருக்கேன், எனக்கு சரியா புரியல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? நானோட இந்த சுகதுக்க மோகங்களை இணைச்சு பார்க்கிறோம். எப்படி ஆத்மாக்கு ஜென்ம மரணம் இல்லையோ அதே மாதிரி ஆத்மாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகதுக்க மோகங்களும் இருக்கவே முடியாது. இந்த தேகத்துக்கு தர்மம் என்னதுன்னா பிறக்கிறது இறக்கிறது தேகத்துக்கு தர்மம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு தர்மம் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது. இந்திரியங்களுக்கு தர்மம் வந்து பாத்தீங்கன்னா சுகதுக்கங்களை கிரகணம் பண்றது.
அப்ப வாஸ்தவத்துல இந்த நான் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை. இந்த நானுக்கு பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் பார்க்கிறது தான் நான் ஒழிய இது எதுவுமே எனக்கு இல்லை. பார்க்கிறவனுக்கு பார்க்கப்படுகின்ற விஷயங்களோட எந்த சம்பந்தமும் சம்பவிக்காது ஆச்சாரியா சொல்லிட்டார். உடனே பூர்வ பக்ஷி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வரான். பூர்வ பக்ஷி சொல்றான், ந அதுல்யத்வாத் இது சேத். நீங்க சொன்னீங்களே எக்ஸாம்பிள், நான் தேகம், இங்க வெளியில நீங்க அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னீங்க, உபமானம் என்ன சொன்னீங்க, உபமேயம் அப்படின்னா ஒரு தூணுல மனுஷனை பார்க்குற மாதிரி. ஒரு தூணுல மனுஷனை பார்க்குற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த தேகத்துல நான் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு ஆச்சாரியார் உபமானம் சொன்னார். திருஷ்டாந்தம்னு பேர். நீங்க சொன்னது பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் இல்லைங்க. எங்கேயாவது உபமானம் உபமேயம் சொல்லணும் அப்படின்னா அது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும், தப்பா சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், காட்டெருமை எப்படிங்க இருக்கும் அப்படின்னா நாய் மாதிரி இருக்கும் அப்படின்னா, காட்டெருமை எப்படி இருக்கும் அப்படின்னா பஃபலோ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா நம்ம உடனே சொல்றேன், நான் பார்த்தீங்கன்னா நம்ம நாய் இருக்கும்ல அது மாதிரி இருக்கும் அப்படின்னா, என்னையா நாய்க்கும் காட்டெருமைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? விஷம இதுதானே திருஷ்டாந்தம் தானே எக்ஸாம்பிள். அப்ப ஈக்குவலா நீங்க பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷி சொல்றா, நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஈக்குவலா இல்ல. என்ன அதுல்யத்வாத் இது சேத் இல்ல. நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா அதுல்யம் அப்படின்னா துல்யம்னா சமம், அதுல்யம்னா சமமில்லாத எக்ஸாம்பிள் நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா எப்படி அப்படின்னா ஸ்தானு புருஷௌ ஞேயௌ ஏவ சந்தௌ. நான் வெளியில பாக்குற பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்ல பாக்குறேன், ஒரு தூணும் ஆப்ஜெக்ட். அந்த தூணுல நான் ஒரு மனுஷனை பார்த்தேன், அதுவும் ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சா? அப்போ இந்த ரெண்டுமே வெளியில இருக்கக்கூடியதா ஆப்ஜெக்டா இருக்கக்கூடியதா எனக்கு வெளியில இருக்கக்கூடியதா இருக்கிறது. சந்தௌ ஞாத்ரா அந்யோன்யஸ்மின் அத்தியஸ்தௌ அவித்யா தேகாத்மனோகோது. இப்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அறிபவன் என்ன பண்ணிட்டான், அந்யோன்யஸ்மின் அத்தியஸ்தௌ தூணுக்கு மேல பாத்தீங்கன்னா மனுஷனை ஏத்தி பார்த்தான், இல்லைன்னா மனுஷனுக்கு மேல தூணை பார்த்தான். இந்த ரெண்டுமே ஆப்ஜெக்ட்ல இருக்கிறது, ஒண்ணுக்கு மேல ஒன்ன பார்க்கறது ஓகே நடக்கும். ஆனா அவித்யினால நடக்குது கரெக்ட். ஆனா பாத்தீங்கன்னா இந்த தேகமும் ஆத்மாவும் எங்க இருக்கு, இங்க வெளியில இல்ல. இந்த தேகம் இந்த ஆத்மா எனக்குள்ளார இருக்கிற ஆத்மா, இந்த ரெண்டு சப்ஜெக்டா இருக்கிறது. எது ஞேய ஞாத்ரோஹோ ஏவ, ஒன்னு அறியப்படுறதா, எனக்கே என்னுடைய தேகம் அறியப்படுறதா இருக்கு, இந்த தேகத்துல அறிபவனும் உள்ளேயே இருக்கான். இந்த ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா இதரேத்திர அத்தியாச இதி, இதுல ஒண்ணுக்கு ஒண்ணு நம்ம பார்த்துட்டோம். தேகத்துல என்னையும் என்னிடத்துல தேகத்தையும் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா ந சமோ திருஷ்டாந்தக, இது ரெண்டுமே ஈக்குவலான திருஷ்டாந்தம் இல்லை, எக்ஸாம்பிள் இல்லை. ஏன் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ல நடக்கிறது வேற, ஆனா இங்க நடக்கிறது சப்ஜெக்ட்ல நடக்குது, உள்ள நடக்குது. அதனால இதுக்கு ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா ஈக்குவலான திருஷ்டாந்தம் இல்லை. அதோ தேக தர்மோ ஞேயக அப்படி ஞாத்துகு ஆத்மனோ பவதி இது சேத். ஆகையினால பாத்தீங்கன்னா தேகத்தோட தர்மம், தேகத்தோட தர்மம் எல்லாம் இதோட உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அறிபவனா இருக்கிற ஆத்மாவுக்கு சம்பவிக்கும். நீங்க வெளியில தூணோட தர்மம் புருஷனுக்கு வராது, புருஷனோட தர்மம் தூணுக்கு வராதுன்னு சொல்லலாம், ஓகே. ஆனா இங்க தேகத்தோட தர்மம் தேகத்துக்கு உள்ளார இருக்கிற நான் அப்படின்ற ஆத்மாக்கு கண்டிப்பா வந்துதான் ஆகும் அப்படின்னு பூர்வபக்ஷி சொன்னோன்னு ஆச்சாரியார் ரொம்ப கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இல்லப்பா அது மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அச்சைத்தன்யாதி பிரசங்காத். என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நான்ல தூக்கி இந்த தேகத்தையும் போட்டீங்க அப்படின்னா, நான் கேட்கிறேன் இப்போ தேகத்தோட தர்மம்லாம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, தேகத்துக்கு ஜென்மம் உண்டு, தேகத்துக்கு மரணம் உண்டு, தேகத்துக்கு சுகதுக்கங்கள் உண்டு ஆயிடுச்சா? இப்ப நான் என்ன பண்றேன், இதை எல்லாத்தையும் தூக்கி இந்த ஆத்மான்ற பார்ப்பவன் இடத்துல பாக்குறேன் அப்படின்னா, இந்த எனக்கு தான் இதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆத்மான்றது என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா ஆப்ஜெக்டாக ஆகிவிடும். சுகம் தெரியுதா? ஆமா தெரியுது. அப்ப எனக்கு சுகமாயிருக்குன்னு நீங்க அறிஞ்சிங்க அப்படின்னா
இந்த நான்றத அந்த சுகத்தை அறிஞ்சிங்க அப்படின்னா அந்த சுகம் வந்து ஆத்மாக்கு இருக்கு அப்படின்னா அப்ப ஆத்மா என்ன ஆயிடும்? அறியப்படும் வஸ்துவா ஆகிவிடும். துக்கத்தை நீங்க அறியறீங்க, அந்த துக்கம் ஆத்மாக்கு இருக்கு அப்படின்னா இந்த ஆத்மாவும் என்னவாயிடும்? ஆப்ஜெக்டா ஆயிடும். எதையெல்லாம் பார்க்கிறோமோ, ஒரு முதல் ஸ்லோகமே சொல்லிருக்கேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத் திருகேவ ஆத்மா விவேகின. பார்க்கிறவன் மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்மா. எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படும் வஸ்துவா ஆக்கிட்டீங்களோ அது அனாத்மாவாயிடும். அப்போ வந்து சுகம், துக்கம், ஜென்மம், மரணம் இதெல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நானுக்கு மேல போட்டீங்கன்னா இந்த நானும் கூட ஆத்மாவும் கூட என்னவாயிடும்? அச்சைத்தன்யம். அச்சைத்தன்யம்னா ஜடமாக ஆகிவிடும். அப்படின்ற நிலைமை வந்து பாத்தீங்கன்னா சித்திச்சிடும். எதி ஒருவேளை எதி ஞேயஸ்ய தேகாதேகே க்ஷேத்திரஸ்ய தர்மாஹா. ஞேயம்னு சொல்லக்கூடிய அறியப்படும் வஸ்துவா இருக்கிற இந்த க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த தேகத்தோட தர்மங்கள், ஞேயம் ஆப்ஜெக்ட், அறியப்படும் வஸ்து, அந்த அறியப்படும் வஸ்துவா இருக்கிறது க்ஷேத்திரம். இந்த தேகம் க்ஷேத்திரம். இதோட தர்மங்களா என்னெல்லாம் இருக்கு, இதுக்கு குவாலிட்டிஸ், இதோட தன்மைகள் என்னது அப்படின்னா சுகம், துக்கம், மோகம், இச்சா, ஆதையோ. சுகம் வருது, துக்கம் வருது, மோகம் வருது, மயக்கம், மோகம் வருது, அதே மாதிரி ஆசைப்படுற, வெறுக்கிற, இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞாத்துகு பவந்தி சேத். ஞாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை அறிபவனுக்கு உண்டாகுதுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அறிபவனுக்கு இந்த தேகத்தோட தர்மங்கள் எல்லாம், மனசோட தர்மங்கள் எல்லாம், இந்திரியங்களோட தர்மங்கள் எல்லாம் அறிபவனுக்கு உண்டாகும் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா தர்ஹி அப்பொழுது என்ன ஆகும்? ஞேயஸ்ய க்ஷேத்திரஸ்ய தர்மாஹா. இப்ப நான் கேள்வி கேட்பேன், இது எல்லாம் இந்த ஆத்மாக்கு சம்பவிக்குதோ அப்படின்னா க்ஷேத்திர தர்மங்கள் எல்லாம், க்ஷேத்திரஸ்ய தர்மா கேச்சன, இந்த க்ஷேத்திரத்தோட தர்மம், இந்த தேகாதிகளோட தர்மம் சிலது ஆத்மாக்கு வரும், சிலது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்மாக்கு சம்பவிக்காது. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன நியமம் இருக்கு? ஆத்மாக்கு ஜென்ம மரணம் இல்லை. ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த தேகத்தை எடுத்துக்கும், தேகத்துக்கு தான் ஜென்ம மரணம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எல்லாரும் அப்படிதான் ஒத்துக்கிறோம். அப்போ ஆத்மாக்கு ஜென்ம மரணம் இல்லை, தேகத்துக்கு தான் ஜென்ம மரணம் இருக்குன்னு ஒத்துக்கிற நீங்க இந்த ஆத்மாக்கு சுகதுக்கங்கள்லாம் உண்டாகுதுன்னு சொன்னீங்கன்னா அது மட்டும் எப்படிங்க சம்பவிக்கும்? ஆத்மாக்கு ஜென்ம மரணம் இல்லை அப்படின்னா அதே மாதிரி சுகதுக்க மோகங்களும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு இருக்கக்கூடாது? ஆத்மாக்கு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த சுகம், துக்கம், மோகம், ஜென்மம், மரணம் இது எல்லாமே க்ஷேத்திர தர்மம், ஆப்ஜெக்ட் ஆனது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிறந்ததை நம்ம பார்க்கல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா பார்த்தாங்களா? ஆமா. அப்ப பிறந்தது நீங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிறந்தது தேகமா? பிறந்தது தேகம். மரிச்சதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் பாக்குறோம். மரிச்சு போனவன் எங்க போனான்னு கேட்டா சொர்க்கத்துக்கு போயிட்டான்றோம், தேகத்தை எரிச்சிடறோம். அப்ப மரணம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு நடக்குது? ஆத்மாக்கு இல்ல, தேகத்துக்கு. அப்ப ஜென்மமும் தேகத்துக்கு, மரணமும் தேகத்துக்கு நடக்குதுன்னு ஒத்துக்கிறல்ல? ஆமா. அப்போ ஆத்மா இந்த இடைப்பட்ட காலத்துல நடக்கிற சுக துக்க போகங்கள் மட்டும் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாக்கு போகும்? அப்ப சுகதுக்க மோகங்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாக்கு போக முடியாது. ஆனா நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ம மரணத்துக்கு வந்து தேகத்துக்கு சம்பவிக்குதுன்னு ஒத்துக்கிற, ஆனா வந்து பாத்தீங்கன்னா சுகதுக்க மோகங்கள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாக்கு சம்பவிக்குதுன்னு சொல்ற. அப்ப இதுக்கு ஏதாவது நியமம் இருக்கா? கொஞ்சம் தர்மங்கள் ஆத்மாக்கு வரும், கொஞ்ச தர்மங்கள் தேகத்துக்கு போகும் அப்படின்றதுக்கு என்ன இல்லைன்னா இது விசேஷ ஹேத்துக்கு வக்தவ்யா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ ஸ்பெஷலா ஏதாவது ஒரு நியமத்தை சொல்லியாக வேண்டும். ஆனா வாஸ்தவத்துல நபவந்தி இது அஸ்தி அனுமானம். இப்ப கண்டிப்பா நீ சொல்ற மாதிரி இல்லப்பா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ சுகதுக்க முதலியவை வந்து பாத்தீங்கன்னா ஆத்மால இல்ல, கண்டிப்பா இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு நபவந்தி இது அஸ்தி அனுமானம். கண்டிப்பா ஆத்மால சுகதுக்கம் இல்லை. நம்மளுடைய சுகம், துக்கம், மோகம்லாம் இப்ப நமக்கு இருக்குல்ல, இந்த மோகம் எது மோகம்? இப்ப நிறைய பேருக்கு புரியாது, என்ன போயிட்டு இருக்குன்னே தெரியல, சாமி ஏதோ பேசிட்டு இருக்கீங்களே, அப்ப மோகம் இருக்குன்னு அர்த்தம். என்ன போயிட்டு இருக்குன்னு சில பேருக்கு புரியாது. உட்கார்ந்து பொறுமையா கேட்கணும், திரும்ப 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி கேட்கணும். விவேகம்ன்றது அவ்வளவு ஈஸிலாம் இல்லை.
சாமி என்னவோ பேசுறீங்களே சாமி, என்னவோ. சில பேருக்கு நல்லா புரியும், சில பேருக்கு புரியவே புரியாது. இப்போ நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு புரிஞ்சும் புரியாமல் ஒரு பரவசம் இருக்கும். ஃபோன் பண்ணி சாமி நீ சூப்பர் கிளாஸ் சாமி அப்படின்வாங்க. என்ன புரிச்சுதுன்னு கேட்டால் எதுவும் புரியல சாமி, ஆனால் நல்லா இருந்துச்சு அப்படின்வாங்க. அப்போ ஒருத்தருக்கு சுகம், ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ போகுது, ஒன்றுமே புரியல, மோகம். அப்போ சுகமும் இருக்கு, மோகமும் இருக்கு, துக்கமும் இருக்கு. இப்போ நான் கேட்குறேன் யாருக்கு அப்படின்னு கேட்டா, இது எல்லாத்தையும் நீங்க அறியறீங்களா? சுகமா இருந்துச்சுன்னு நான் அறியறேன், எனக்கு மோகம் ஒன்றும் புரியலன்றதை நான் அறியறேன். அப்ப என்ன அர்த்தம்? சுகதுக்கம் எல்லாமே ஆப்ஜெக்ட் தான் ஒழிய சுகதுக்க மோகங்கள் இது எதுவுமே சப்ஜெக்ட் ஆத்மாக்கு இல்லை. ந பவந்தி இது அஸ்தி அனுமானம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சுக துக்க மோகங்கள் ஆத்மாக்கு இல்லை என்பது நிச்சயமான அனுமானம். இது எல்லாம் அவித்யா அத்தியாரோபித்தத்வாத், அஜானத்தினால பிரிச்சு பார்க்கறதுனால ஆப்ஜெக்ட்ல இருக்கிறது எல்லாத்தையும் சப்ஜெக்டுக்கு எனக்கு நடக்கிறதா நான் என்ன பண்ணிக்கிறேன், தலைமையில ஏத்தி வச்சுக்கிறேன். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜராதிவத் இது ஹேயத்வாத். ஜராதிவத் எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் பார்க்குறேன்னா ஐயோ தாடியில நரைச்சி போச்சுங்க, தாடி நரைச்சி போச்சு. நான் இப்போ ஒவ்வொன்றா பார்க்குறேன், ஐயோ சின்ன குழந்தையா இருந்தேன், எப்படிலாம் ஒவ்வொரு காலத்தில் மாறிக்கிட்டே இருந்தேன். அப்போ நான் சின்ன குழந்தையா இருந்தேன், எவ்வன அவஸ்தையை அடைஞ்சேன், இப்போ மிடில் ஏஜுக்கு வந்திருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வயோதிக அவஸ்தை ஜரா அவஸ்தைக்கு போயிடுவேன், அப்புறம் ஒரு நாள் தேகம் இல்லாமல் போயிடும், ஐயோ சுத்து போயிடுவோமோ அப்படின்னு. அப்போ இந்த அவஸ்தைகளை எல்லாத்தையும் நான் பார்க்கிறேனா? ஆமாம் பார்க்குறேன். அப்போ கேட்குறோம், நான் வந்து இந்த ஜராலாம் தேகத்துக்கு நடந்துச்சா இல்லை எனக்கு நடந்துச்சான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? இந்த அவஸ்தைகள் எல்லாமே தேகத்துக்கு நடந்தது, எனக்கு இல்லை. மரணம் யாருக்கு சம்பவிக்கும் அப்படின்னு கேட்டா சனாதன தர்மத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரீபர்த் கான்செப்ட் நல்லா தெரியும். அதனால வந்து நம்ம என்ன சொல்றோம், மரணமும் தேகத்துக்கு தான் சம்பவிக்கும், எனக்கு இல்லை. நான் புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சொர்க்கத்துக்கு போவேன், நரகத்துக்கு போவேன், பிரம்மலோகத்துக்கு போவேன், எல்லாத்துக்கும் போவேன். அப்போ இதை எப்படி நம்ம ஒத்துக்கிறோமோ, ஜரா மிருத்யு மாதிரி வயோதிக அவஸ்தையும் மிருத்யுவும் இந்த தேகத்துக்கு எப்படி தேகத்துக்கு தான் சம்பவிக்குதோ ஆத்மாக்கு இல்லையோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகம் துக்கம் மோகம் இவைகளும் கூட இந்த ஆத்மாக்கு இல்லை. இவைகளும் கூட தேகம் மனசு புத்தி இந்திரியங்கள் இவைகளுக்கு தான் சம்பவிக்கின்றன என்று அனுமானம் செய்ய வேண்டும். சொல்லியாச்சு. தத்திர ஏவம் சதி. இது இவ்வாறு இருக்கிற நிலையில அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், அத்தியாரோபம் பண்ணிட்டோம். அத்தியாரோபம் அத்தியாசம்னு ரெண்டு வார்த்தை இருக்கு. அஜ்ஞானம், அஜ்ஞானத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து கைத்து மேல பாம்பு பார்க்கிறோம். கைத்துக்கு மேல பாம்பை பார்க்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அரை இருட்டு. அரை இருட்டுல வந்து பாத்தீங்கன்னா பாதி இருட்டு, ஃபுல் இருட்டா இருந்தா தெரியாது எதுவுமே. அரை இருட்டா இருக்கிறதுனால நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா கயிறு மறைஞ்சி கைத்துக்கு மேல நம்ம என்ன பண்ணிட்டோம், பாம்பை பார்த்துட்டோம். அப்ப காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அரை இருட்டு. இந்த அரை இருட்டுக்கு பேர் தான் அத்தியாசம்னு பேரு, அவித்யான்னு பேரு. அரை இருட்டுக்கு பேரு அத்தியாசம்னு பேரு. டெக்னிக்கலா அதுக்கு பேர் தான் அஜ்ஞானம் அவித்யா அப்படின்னு பேர். அந்த காரம் அந்த காரம்னு சொல்லுவோம். இதே வந்து அந்த காரியம் என்ன பண்ணுச்சு, இருட்டுனால என்ன காரியம் நடந்துச்சு, கைத்துக்கு மேல பாம்பை ஏற்றி வச்சு. அதுக்கு பேர் என்ன பேருனா அத்தியாரோப்பம் அப்படின்னு பேர். அப்போ அத்தியாரோப்பம்ன்றது ஒண்ணுக்கு மேல ஒன்னை ஏற்றி வச்சு பார்க்கறது, சூப்பர் இம்போஸ் பண்றது அத்தியாரோப்பம் காரியம். அதுக்கு காரணம்னு எது கேட்டீங்கன்னா அத்தியாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவித்யா அந்த காரம், இதுதான் அத்தியாசம்னு பேர். இப்ப நமக்கு பிரிச்சு அறியாததுனால நம்ம உட்கார்ந்து ஒவ்வொன்றத்தையா பிரிச்சு அறியாததுனால இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். எத்தனை ஜென்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பாக்கியம் யாருக்கும் கிடைக்கவே இல்லை. இப்பதான் உட்கார்ந்து திரஷ்டா யாரு திருஷ்யம் எதுன்னு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பாக்குற ப்ராசஸ்ல இறங்கியிருக்கோம். அப்ப இதை பிடிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், சதா இதே வேலையா இருந்தோம் அப்படின்னா பிரிச்சு பாக்குற வேலையா இருந்தோம்னா அவித்யா என்ன ஆயிடும், இல்லாம போயிடும். அவித்யான்றதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா பிரிச்சு பார்க்காத அவிவேகம். அதுக்கு பேர் தான் அத்தியாசம். அப்ப பிரிச்சு பார்க்காததுனால நான் யாரு, இந்த தேகம் என்னன்றத பிரிச்சு பார்க்காததுனால நானுக்கு மேல தேகத்தையும் தேகத்துக்கு மேல நானையும்
ஏத்தி வச்சு தேகத்தோட தர்மங்களை எல்லாம் எனக்கு சம்பவிக்கிறதாவும் என்னோட தர்மங்களை எல்லாத்தையும் தேகத்திலையும் மாத்தி மாத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். தத்திர ஏவம் சதி, இந்த நிலை இவ்வாறு இருக்கின்ற நிலையில் கருத்திருத்துவ போக்திருத்துவ லட்சணக சம்சாரம். இதுல என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3:28 3:29 ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. பகவத்கீதையில 3:28 சொல்லுது, பிரகிருதே கிரியமானானி குணை கருமாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே. எல்லா கர்மங்களும் என்னெல்லாம் ஆக்ஷன் நடக்குதோ இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, இந்த தேகத்துல மனசுல புத்தியில பிராணன்ல வெளியில உலகத்துல லோகத்துல எந்த கர்மங்கள் எந்த ஆக்ஷன் நடந்தாலும் அசைவு நடந்தாலும் பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசா, இந்த பிரகிருதியோட மாயையோட 3 குணங்கள் சத்துவ ரஜஸ் தமஸ், இந்த 3 குணங்களோட பரிணாமம் சஞ்சலம்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கர்மங்களுக்கும் அசைவுக்கும் காரணம். யாரு பண்றான்னு கேட்டா பிரகிருதின்ற மாயையோட 3 குணங்கள் பண்ணுது. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஆப்ஜெக்ட் திருஷ்யம். எது அப்படின்னா இந்த திருஷ்யம் தான் பாத்தீங்கன்னா மாயா. இந்த மாயா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது யோக சூத்திரத்துல ரொம்ப டெஃபினிஷன் சரியா இருக்கு. பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம். இந்த மாயா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துவகுணம் பிரகாசம், ரஜோகுணம் செயல் காரியம் கிரியா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமோ குணம் ஸ்திதிசீலம் செயலின்மை, அந்தகாரம் மயக்கம் மோகம். அப்போ இந்த 3 குணங்களும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பூத்தேந்திரியாத்மகம். இந்த 3 குணங்கள் தான் பரிணமிச்சு என்ன பண்ணுது அப்படின்னா பஞ்ச பூத்தங்களாகவும் நம்மளுடைய மனசு புத்தி இந்திரியங்கள் கர்மேந்திரிய ஞானேந்திரியங்களாகவும் பரிணமிக்குது. அப்ப இந்த மொத்தமும் இந்த இந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா குணங்களோட பரிணாமம். இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா புருஷனுக்கு பாத்தீங்கன்னா போக அபவர்க்கத்தை கொடுக்குது, போகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்குது. பிரிச்சு அறியாத வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சத்வரஜஸ் தமஸ் என்ற 3 குணங்கள் நமக்கு சுகத்தையும் துக்கத்தையும் மோகத்தையும் மாத்தி மாத்தி தந்துகிட்டே இருக்கு. எப்ப நம்ம பிரிச்சு அறிஞ்சு இவள் வேற நான் வேற அப்படின்னு இவ மாயா அப்படின்னு நம்ம எப்ப பாக்குறோமோ அப்ப மோட்சத்தை கொடுத்துருவா மாயா நமக்கு. அப்ப அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 குணங்களும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த தேகத்தை பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு இணைச்சு வச்சிருச்சு. தேகத்துல நடக்கிற காரியத்தை எல்லாத்தையும் கர்த்தா அகமிதி மன்யந்தே. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கர்த்தா அப்படின்னு இந்த 3 குணங்கள் அதோட காரியமா இருக்கிற இந்திரியம் தேகங்கள்லாம் ஆப்ஜெக்ட், இது பண்ற கருமத்தை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன் நான் பண்றேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டோம் தேகாதிகளோட தர்மத்தை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு சில சமயம் என்ன பண்ணுவேன், இந்த பெரிய பிரச்சனை காலையில இருந்து நான் என்ன பண்ணுவேன் இதுலயே தான் வேலை சாதனை தான் பிரிச்சு 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 பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இந்த தியான ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போது பார்த்தாய பிரதிபோதிதாம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கும்ல, சுக்லாம் பரதரம் விஷ்ணு அப்படின்னு. திடீர்னு என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலையில இருந்து பண்ற பிராக்டிஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2:30 மணி 3 மணிக்கு ஆரம்பிப்பேன். வேக்கப் ஆனதுல இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா எந்த ஆக்ஷனும் இருக்காது. குளிக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். 1 மணி நேரத்துக்கு மேல பார்த்துக்கிட்டே மெதுவாக தான் குளிக்கிறேன். குளிச்சுட்டு மெதுவாக ஜபத்துக்கு உட்காருங்க. முக்கிய சாதனையை பாத்தீங்கன்னா பார்க்கறது. இந்த ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்ச மாத்திரத்துல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா திடீர்னு அதே பிராக்டிஸ் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா ஒரு க்ஷணம் பாத்தீங்கன்னா பார்க்கிறவன் அப்படின்னு ஒரு க்ஷணம் நான் அந்தர்முகம் ஆகும்போது டக்குன்னு எதுவுமே புரியாது, எந்த காரியமும் நடக்காது, நின்றும் சுதாரிச்சுக்கிட்டு ஐயோ ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா தியான ஸ்லோகத்துக்கு வந்துடுவேன். சில சமயம் பாத்தீங்கன்னா பிளாங்க் ஆயிடும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பெல்லாம் நீங்க நானா நிக்கிறீங்களோ திரஷ்டாவா அப்ப என்ன ஆகுனா எந்த காரியமும் நடக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சைத்தன்யத்துக்கு நானுக்கு பாத்தீங்கன்னா கிரியா இல்லை. கிரியா எங்க நடக்குது அப்படின்னா 3 குணங்களுடைய மாயையோடது தேகத்திலையும் இந்திரியத்திலையும் மனசுலையும் தான் காரியம் நடக்கும்.
எப்போவாவது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஓட்டு லீவு நாளில் வந்து இன்னும் நாளை மறுநாள் லீவில் காலையில் இப்போ கிளாஸ் இருக்குது, அதனால ஃப்ரீயாக பேசுகிறேன், நார்மலுக்கு வந்துடுறேன். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீவு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 7:45 வரைக்கும் ஒரே காரியம் பண்ணுவேன். 7:45 வரைக்கும் 7:45 வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், பார்க்கிறவன்லையே நிற்கிற அபியாசத்தை பண்ணிக்கிட்டே இருப்பேன். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஜெபம் பண்ணுவேன், பார்த்துட்டு இருப்பேன், ஜெபம் பண்ணுவேன், அப்புறம் விட்டுருவேன். இதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது சில சமயம் வண்டி ஓட்டுறது மறந்துடும். கோயிலுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஓரமாக நிப்பாட்டிட்டு நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருப்பேன். யாராவது போகிறோம் வரோம் என்ன பண்ணுவான், ஏன் சுவாமியார் இந்த இடத்துல நிற்கிறாரு, எதுக்கு இந்த இடத்துல நிற்கிறாரு, ஏன் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, வண்டி ஓட்ட முடியாது. ஏன் ஓட்ட முடியாது அப்படின்னா நான்ல எப்பெல்லாம் நீங்க வந்து நானா நிக்கிறீங்களோ அந்த நானா நிற்கும் போது கர்மம் சம்பவம் இல்லை. இப்ப கர்மம் சம்பவிக்கணும்னா என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டும் சிங்க் ஆகணும். நான்ற பார்க்கிறவனும் நானுக்கு அந்நியமா இருக்கிற இந்த தேகாதிகளும் ஒன்னா நடந்தாதான் ஒரு காரியம் நடக்கும். இது நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நமக்கு எல்லாத்துட்டையும் காரியம் நடந்துகிட்டு இருக்கா? ஆமா, காரியம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், நம்ம காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பார்க்கின்ற நானும் பார்க்கப்படும் வஸ்துவா இருக்கிற திரிகுணாத்மிகா மாயாவோட காரியமா இருக்கிற இந்த தேகாதிகளும் சிங்காய் சஞ்சோகத்தை அடைஞ்சிருக்கு. அதனால்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்ணிட்டு இருக்கோம். கர்மம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா நான் பார்க்கிறவன்றதை விட்டுட்டு தேகத்துல நடக்கக்கூடிய கர்மங்கள், இந்திரியங்கள்ல நடக்கக்கூடிய கர்மங்கள் எல்லாத்தையும் அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே, குணங்கள்ல நடக்கிற காரியத்தை எல்லாத்தையும் இந்திரியங்கள்ல நடக்கிற காரியத்தை எல்லாத்தையும் என் தலையில எடுத்து போட்டுக்கிட்டு நான் பண்றேன் அப்படின்னு கர்த்திருவம் வந்துடுது. கர்த்திருவம் வந்தவனே யாரு கர்த்தாவோ அவனுக்கு தானே போகமும் கிடைக்கும், வேலை செஞ்சவனுக்கு தானே சம்பளம் கிடைக்கும். அப்ப நான் கர்த்தாவா இருக்கிறதுனால கர்த்தாவா இருந்துக்கிட்டு புண்ணிய பாப்பத்தை பண்ணும்போது அதோட பலாபலன்களை அனுபவிக்கக்கூடிய போக்தாவாகவும் நான் என்ன நினைச்சுக்கிறேன். வாக்குல செய்யப்பட்டது வாக்கு அனுபவிக்கும், மனசுல செய்யப்பட்டது மனசு அனுபவிக்கும், தேகத்துல செய்யப்பட்டது தேகத்துல அனுபவிக்கும். யார் பண்ணானோ அவன் தானே அனுபவிக்கணும். ஒருத்தன் வேலை செய்வான், இன்னொருத்தனுக்கு பலன் கொடுப்பீங்க? கொடுக்க மாட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேகத்துல நான் நிறைய புண்ணிய கர்மா பண்றேன், அப்ப தேகத்துல வந்து பார்த்தீங்கன்னா பலன் கிடைக்குமா? அவன் பலன் கிடைக்கும். இப்ப காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்ல சப்தங்களையா வேதாந்த சப்தங்களையா பேசிக்கிட்டு இருக்கேன், வாக்குல வந்து கர்மா நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி மனசுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல கர்மாக்கள்லாம் பண்றேன், கெட்ட கர்மா பண்றேன், கெட்ட சிந்தனை பண்றேன், நல்ல சிந்தனைகள் பண்றேன். அப்போ எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல பாப்பங்கள் புண்ணியங்கள் நடக்குதோ பலாபலன்களும் அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் அனுபவிக்கும். ஆனா நான் அப்படின்ற பார்க்கிறவன் என்ன பண்ணிட்டேன், நான் தேகம். அப்ப தேகத்துல நடக்கிற எல்லா கர்மத்துக்கும் நான் கர்த்தாவாயிடுறேன், தேகத்துல அனுபவிக்கிற எல்லா போகங்களையும் நான் போக்தாவாயிடுறேன். வாக்குல நடக்கக்கூடிய எல்லா கர்மத்தையும் நான் கர்த்தான்னு பார்க்கிறேன், வாக்குக்கு நடக்கக்கூடிய எல்லா போகங்களையும் எனக்கு சம்பவிக்கிறதா பார்க்கிறேன், மனசுல வரக்கூடிய எல்லா சிந்தனைகளையும் நான் பண்றேன் அப்படின்னு கர்த்திருவம் வந்துடுது. மனசுல நடக்கக்கூடிய டிப்ரெஷன், அழுத்தம், சந்தோஷம் எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், எனக்கு போகம் பண்ற மாதிரி என் மனசு ரொம்ப நல்லா இருக்கு, என் மனசு டிப்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு ஏற்றி பார்க்கிறேன். அப்ப இது எல்லாம் எதுக்காக நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகாதிகளோட நான் அப்படின்ற திரஷ்டாக்கு சயோகம் நடந்துச்சு. திரஷ்டு திருஷ்ய சயோகயோகோ ஹேய ஹேது. இந்த சம்சாரத்துக்கு எதுப்பா காரணம் அப்படின்னும் போது இந்த திரஷ்டாவும் திருஷ்யமும் ஒன்னா இணைச்சி பார்க்கிறது தான் இந்த சம்சாரத்துக்கு காரணம். இதை தான் தியாகம் பண்ண ஆச்சாரிய சொல்ற தத்திர ஏவம் சதி கர்த்திருத்துவ போக்திருத்துவ லட்சணக சம்சாரம். இந்த நான் கர்த்தா நான் போக்தான்னு சொல்ற ரெண்டு தன்மைகள் இருக்கே, இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்மங்களை நம்ம திரும்ப 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 புண்ணிய பாப்பங்களை பண்றோம். அந்த புண்ணிய பாப்பத்தை அனுபவிக்கிறதுக்காக 84 லட்சம் யோனிகள்ல திரும்ப திரும்ப சுத்தி திரியறோம். இதான் சம்சாரம்னு பேர். சம்சாரத் நல்லா சுத்தி திரியறதுக்கு பேர் சம்சாரம்னு பேர். அந்த சம்சாரம் ஞேயஸ்தோ ஞாத்தரி அவித்யா அத்தியாரோபித இது. அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுகம் துக்கம் மோகம் ஜென்மம் மரணம், இந்த தேகம் இந்த ஜெகத்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஞேய வஸ்து, அறிய வேண்டிய ஆப்ஜெக்ட், அறியப்படுறதா இருக்கக்கூடிய திருஷ்யம். அந்த ஞேய வஸ்துவா இருக்கக்கூடிய இந்த ஞேயஸ்தக அப்படின்னு அர்த்தம், தேகம்தான் ஆப்ஜெக்ட், இந்த தேகாதிகள்ல பார்க்கப்படுறதா இருக்கிறது. அப்படி இருக்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம், ஞாத்தரி அறிபவனிடத்துல தூக்கி நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு சம்பவிக்கிறதா
அவித்யா அத்தியாரோபித இது பிரிச்சு பார்க்காத அவிவேகம்னு சொல்லக்கூடிய விவேகமின்மைன்னு சொல்லக்கூடிய அஜானத்தினால அவித்தியினால என் மேல ஏத்தி ஏத்தி எல்லாத்தையும் எனக்கு நடக்கிறதா நான் என்ன பண்றேன். யானைக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை அள்ளி தலையில போட்டுக்குது. நிறைய இந்த மண்ணை பார்த்தாவே பெரிய யானையாவது பரவாயில்ல, இந்த குட்டி யானைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேட்டை அவ்வளோ சேட்டை பண்ணும். வீடியோவா நிறைய பார்க்குறது எல்லாம் யானை வீடியோ. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்ணை பார்த்துச்சு அப்படின்னா தண்ணியை பார்த்துச்சுன்னா அதான் பண்ணும். கோயில்ல அது மாதிரி இருக்கு. எல்லா இடத்துலயும் யானை ஒரே தான். யானை தலையில தானே மண்ணை போட்டுக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, பிரயோகம் இருக்குல்ல, நம்ம எல்லாத்துலயும் பிரயோகம் பண்றோம்ல. யானை தான் தலையில தானே மண்ணை அள்ளி போட்டுக்கிற மாதிரின்னு சொல்லுவோம். நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே காரியத்தை தான் பண்றோம். ரோட்ல போறது இந்த தேகாதிகளுக்கு நடக்கிற எல்லா தர்மங்களையும் தூக்கி எனக்கு நடக்குதுன்னு ஐயோ இப்படி ஆயிப்போச்சுன்னு தூக்கி மேல மண் எடுத்து போட்டுக்கிறது. எதனால அப்படின்னா அவித்யா, பிரிச்சு பார்க்காததுனால. எதை பிரிச்சு பார்க்கல? நான் யாரு, இந்த தேகாதிகள் திருஷ்யம் என்ன, திரஷ்டா யாருன்னு பிரிச்சு பார்க்காதனால. இது ந தேன ஞாத்துகு கிஞ்சித்து துஷ்யதி. இது மாதிரி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு நீங்க பார்த்ததுனால கண்டிப்பா ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாத்துகுனா அறிபவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோஷமும் உண்டாகாது. தூணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மனுஷனை பார்த்தா மனுஷனோட தர்மம் தூணுக்கு போயிடுமா? போகாது. மனுஷன் மேல ஒரு மனுஷனை தூணா பார்த்தீங்க அப்படின்னா அவன் தூணாயிடுவானா? ஆக மாட்டான். அதே மாதிரிதான் இந்த நான் அப்படின்ற தத்துவத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுகின்ற அந்த தேகாதி தர்மத்தை என்னதான் எடுத்து பார்த்தாலும் அது அவித்யா. இந்த நானுக்கு வாஸ்தவத்தில் இந்த தேகாதியோட தர்மங்கள் எதுவுமே சம்பவிக்காது. சம்பவிச்ச மாதிரி நீங்க பாக்குறீங்க, அவ்வளவுதான். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஞாத்துகு கிஞ்சித்து துஷ்யதி. அறிபவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறியப்படும் வஸ்துக்கள்ல இருக்கக்கூடிய தோஷங்கள் எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சேராது. அத்தியாச பாஷ்யத்துல இருக்கிறது அப்படியே இங்க எழுதுற. கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த அவித்யா மாயையோட தர்மங்கள் இந்த ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட தூஷணம் பண்ணாது, தோஷத்தை உண்டு பண்ணாது. யதா எப்படி ஒரு எக்ஸாம்பிள் ஆச்சாரியார் சொல்றார். ரொம்ப பிரசித்தமா ஆச்சாரியார் ரிப்பீட் பண்றது. நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்பீட்டேஷன் எப்படி தெரியல பண்றேன். ஆச்சாரியாரோட பரம்பரை இல்லை, சங்கரர் மாதிரி ஒரு ரிப்பீட்டேஷன் யாருமே பண்ண முடியாது. கருணா 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 எல்லா கிரந்தங்கள்லையும் கருணையா திரும்ப 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 பேசிக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் வந்து ரிப்பீட்டேஷன். இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது தான் ரிப்பீட்டேஷன். ஏற்கனவே 2வது அத்தியாயத்தில் ஒரு பாஷ்யத்தில் இதெல்லாம் ரிப்பீட் பண்ணிட்டார். அதுக்கப்புறமும் பண்ணிட்டார். நிறைய பண்ணிக்கிட்டே இருப்பார். திரும்பவும் பேசுவார். இதே திரும்ப 18வது அத்தியாயத்திலும் பேசுவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு எக்ஸாம்பிளையும் ரிப்பீட் பண்றார். என்ன ரிப்பீட்டு அப்படின்னா யதா பாலையி. எந்த விதமா ஒரு பாலர்கள்னா என்ன அர்த்தம்? சின்ன பசங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தியாரோபித்தேன ஆகாஷஸ்ய. ஆகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதை ஏத்தி பாக்குறாங்க. நான் சின்ன வயசுலலாம் எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருந்துச்சு. என்னன்னா ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியை வந்து பாத்தீங்கன்னா உருண்டைன்னு சொல்லுவாங்கல்ல, கோலம், பூகோளம் தானே பேரு. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நம்ம எல்லாம் பூமிக்கு உள்ள இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு பால் இருக்கும், அந்த பாலுக்குள்ளார நம்ம எல்லாம் இருக்கோம். இந்த ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு கிண்ணம் மாதிரி பாலுக்குள்ளார நம்ம இருந்தோம்னா பால் இப்படித்தானே இருக்கும் ரவுண்டா மேல. அப்ப இந்த ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு, ஒரு ரவுண்டா இருக்கு, நம்ம உள்ள இருக்கோம். ஒரு பாலை நடுவுல வெட்டுங்க, நடுவுல வந்து பாத்தீங்கன்னா வெட்டினீங்கன்னா மேல ஒரு ரவுண்டு கீழே ஒரு ரவுண்டு. நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சமதளம் இருக்கும், நம்ம எல்லாம் சமதளத்துல இருக்கோம். இந்த ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ரவுண்டா இப்படி இருக்கு அப்படின்னு. எனக்கு ரொம்ப நாள், நான் ஒரு 6th படிக்கிற வரைக்கும் கூட எனக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் ஜலம்லாம் இருக்குல்ல, சமுத்திரம்லாம் இருக்குல்ல, சமுத்திரம்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சமுத்திரம் இருக்கணும். அப்படின்னா ஜலங்கள்லாம் ஓடாம இருக்கு அப்படின்னா ஒரு சமதளம் தான் இருக்கணும். இந்த மொத்த பூமியும் சமதளமா இருக்கணும். இந்த ஆகாசம் பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது? ஒரு கிண்ணத்தை கவுத்து போட்ட மாதிரி தெரியுது. ஒரு 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 பவுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி கவுத்து போட்டீங்கன்னா எப்படி இருக்கு அப்படித்தானே தெரியுது. அப்ப சிறுவர்கள் என்ன பாக்குறாங்க அப்படின்னா தலம் பாக்குறாங்க. இந்த ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலம் மாதிரி ரவுண்டா பால் மாதிரி கோலக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் என்ன பாக்குறாங்க, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அழுக்கா இருக்கு,
ப்ளூ கலர்ல இருக்கு ஸ்கை, வெள்ளை கலர்ல இருக்கு ஸ்கை, ஒரே கரும்புகையோட இருக்கு ஸ்கை, மேகமூட்டத்தோட இருக்கு ஸ்கை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா மலினம் அப்படின்னா மலத்தை பாக்குறது, அழுக்கா இருக்குங்க, ஒரே டஸ்டா இருக்கு ஆகாசம் அப்படின்னு. எப்படி சிறுவர்களால் வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்தியாரோபித்தேன ஆகாசஸ்ய, ஆகாசத்துல சிறுவர்களால் சின்ன பசங்கள்னால தல மலின மலத்துவாதினா அத்தியாரோபித்தேன, தலத்தை பார்க்குறோம், தலம்னா ரவுண்டா இருக்கிற மாதிரி, அதே மாதிரி நிறைய அழுக்கா இருக்கு அப்படின்னு நிறைய சொல்றோம், ஒயிட்டா இருக்கு, அழுக்கா இருக்கு, மேகமூட்டமா இருக்கு, கருமேகத்தோட இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் பார்க்குறோம். நம்ம இப்போ பிரசித்தமா நம்ம புத்திசாலிகளா இருக்கவங்களா சொல்லிட்டு இருக்கோம்ல, என்ன ஆயிடுச்சு, ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பொல்யூட் ஆயிடுச்சு, இந்த நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஏசியை யூஸ் பண்ணுறோம், அதனால நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வருது, அப்போ வந்து நிறைய வந்து ஃபேக்ட்ரிஸ்ல இருந்து நிறைய தப்பு தப்பான வாயுக்கள்லாம் போகுது. இது என்ன பண்ணிடுச்சு, ஓசோனை வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டுருச்சு, ஆகாசம் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூட்டா இருக்கு. இப்போ நம்ம சொல்றோமா, அப்ப நம்மலாம் யாரு, சிறுவர்கள். வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா எதோடையும் சம்பந்தம் இல்லாதது. ஆனா பார்வைக்கு என்ன தெரியுது, ஆகாசத்துலதான் கருப்பு மேகங்கள் கருமேகங்கள் இருக்கு, ஆகாசத்தையும் கருமேகங்களையும் பிரிச்சு பார்க்க முடியல, ஆகாசத்துலதான் வெள்ளையா தெளிவா இருக்கு, ஆகாசம் தான் ப்ளூ கலர்ல தெரியுது, டீப் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூவா தெரியுது, இதெல்லாம் தெரியறது ஆகாசத்துலதான். ஆனா ஆகாசத்துக்கும் இந்த கலர்ஸ் நம்ம பார்க்குற கலர்ஸுக்கும் இந்த ஆகாசத்துக்கும் இந்த தலை மாதிரி பார்க்குற பவுல கவுத்து போட்ட மாதிரி பார்க்குற தன்மையும் ஆகாசத்துல இல்லவே இல்லை. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால விவேகம் பண்ணி பார்க்க முடியாததுனால தான் நம்ம இது மாதிரிலாம் சொல்கின்றோம். அதே மாதிரி ஏவம் சதி சர்வக்ஷேத்திரேஷு அப்படி சதோ பகவதா, ஏவம் சதி இவ்வாறு இருக்கின்ற நிலையில் சர்வக்ஷேத்திரேஷு அப்படி எல்லா தேகங்களிலும் சதோ பகவதக சத்தத்துவமா இருக்கிற வெறும் இருப்பா இருக்கிற அந்த பகவானுக்கு, க்ஷேத்திரஜனுக்கு, க்ஷேத்திரஜ்ஞஸ்ய ஈஸ்வரஸ்ய ஈஸ்வரனுக்கு, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தேகத்திலையும் சத்தாவும் பார்க்கிறவனாகவும் அது மட்டும் இல்ல ஈஸ்வரனாகவும் இருக்கிறவனுக்கு சம்சாரித்துவ கந்த மாத்திரம் அப்படின்ன ஆசங்கியம். இந்த தேகத்துல இருக்கிற ஆத்மா வந்து ஈஸ்வரன், அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறப்பு இறப்பு சுகம் துக்கம் எல்லாம் சம்சாரித்தன்மை எல்லாம் சித்திச்சிரும்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது அத்தியாரோபம் பண்ணப்பட்டது, அஜ்ஞானத்தினால பார்க்கப்பட்டது. உள்ள இருக்கிறவனுக்கு வந்து ஒரு தோஷமும் உண்டாகாது. ரிஃப்ளெக்ஷன் வருது, ரிஃப்ளெக்ஷன் வந்து சாக்கடையில விழுந்ததுனால ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாக்கடை ஆயிடுச்சா, அதோட ஸ்மெல்லாம் அதுக்கு வந்துடுச்சா? ஏன் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன்ற வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிரகாசம். சந்திரன் என்னது, வெறும் பிரகாசம். வெறும் பிரகாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாக்கடையோட சம்பந்தம் இல்லை. சமுத்திரத்தில் படுற அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உப்போட சம்பந்தம் வரவே வராது. அப்போ எந்த இடத்துல நான் கங்கால ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் புனிதமானது அப்படின்னு வந்து ரிஃப்ளெக்ஷன் சொல்லுமா, சொல்ல முடியாது. ஏன்னா ரிஃப்ளெக்ஷன்றதே சந்திரன் அப்படின்றதே பிரகாசம் மட்டும்தான். அப்ப ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசமா இருக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு அந்த மீடியத்தோட எந்த ஒரு குணதோஷங்களும் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி ஒரே ஒரு பகவான், அந்த ஒரே பகவான் நம்ம எல்லா தேகத்திலையும் வந்து சைத்தன்ய ரூபத்தில் அவர்தான் ரிஃப்ளெக்ஷனா இருக்கார். அப்படிப்பட்ட அந்த பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் சத்தா இருக்கார், சத்தகா வெறும் அறிபவரா இருக்கார், வெறும் வந்து அறிபவன் மட்டும்தான் அவர். அவர்தான் ஈஸ்வரன், அந்தர்யாமியா ஈஸ்வரனா இருக்கார். அவருக்கு இந்த தேக மனசு புத்தி இந்திரியங்கள் எதோடையும் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லை. எப்படி இந்த லைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல நடக்கிற எந்த விஷயங்களோடையும் அந்த லைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா குணமும் இல்லை தோஷமும் இல்லை. பகவத்கீதை படிக்கிறேன்றதுனால அந்த லைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவும் கிடைக்க போறது இல்லை. இல்லை வேற ஏதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறேன் அப்படின்னா ஐயா இவன் என்ன மேகசின்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கான், இந்து பேப்பர்லாம் படிச்சுட்டு இருக்கான்னு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோபமும் வரப்போறது. ஏன் அப்படின்னா பிரகாசம் எப்பவுமே பிரகாசமாக தான் இருக்கு. அதே மாதிரி பகவான் நமக்கு உள்ளார எல்லாத்துக்குள்ளாரையும் வெறும் பார்ப்பவனா வெறும் சைத்தன்யமா பிரகாசமா இருக்கார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகாதிகள் மனசு புத்தி எதனாலையும் என்ன வந்தாலும் என்ன போனாலும்
இறந்தாலும் பிறந்தாலும் சுகதுக்க அனுபவங்கள் எது நடந்தாலும் அது எங்க நடக்குதுன்னா இந்த மீடியமா இருக்கிற இந்த தேகாதிகள்ல தான் நடக்குது. பார்ப்பவனுக்கு பாத்தீங்கன்னா எதோடையும் சம்பந்தம் இல்லை. அதனால ந ஆசங்கியம், இந்த விஷயத்துல எந்த ஒரு கேள்வி, ஐயோ அவர் சம்சாரி ஆயிடுவாரே, பகவான் தான் எல்லா தேகத்திலையும் ஆத்மாவா இருக்கார் அப்படின்னா, க்ஷேத்திரஜன் ஒரே ஆள் தான் அப்படின்னா அவர் சம்சாரி ஆயிடுவாரே அப்படின்னு கேள்விலாம் கேட்க வேண்டாம். நகி கொச்சிதபி லோகே, இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட, கொச்சிதப்பினா எந்த ஒரு விஷயத்திலையும் அவித்யா அத்தியஸ்தேன தர்மேன், நம்ம ஒண்ணு அஜ்ஞானத்தினால ஒன்னை ஏத்தி பார்க்கிறோம் அப்படின்னா, ஒண்ணுக்கு மேல ஒன்னு அஜ்ஞானத்தினால ஏத்தி பார்க்கிறோம் அப்படின்னா, கஷ்டித்து உபகாரோ அபகாரோ வா திருஷ்டக, அதனால பாத்தீங்கன்னா ஏத்தி பார்க்கறதுனால நான் பாத்தீங்கன்னா காணல் ஜலத்தை பார்த்தேன். ரோட்ல பாத்தீங்கன்னா நல்லா மே மாசம் போயிட்டு இருக்கேன், 12 மணிக்கு பாத்தீங்கன்னா நல்லா உச்சி வெயில் அடிக்குது. அப்போ ரோட்டுக்கு மேலே அப்படியே அந்த 4 வேஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா, காரில் போகும்போது ஃப்ரண்ட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா இல்லை பஸ்ஸில் உட்காந்துருந்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஜலம் ஓடிக்கிட்டே இருக்கும். காணல் ஜலம் தெரியுதா? ஆமாம் தெரியுது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா போய் பார்த்தா அந்த லேண்டு வெட் லேண்டாவாக இருக்கும், நனைஞ்சு போயிருக்குமா என்ன? ஜலம் பார்த்தீங்கல்ல, ஜலம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தரை நனைஞ்சு தானே இருக்கணும், ரோடு பார்த்தீங்கன்னா நனைஞ்சு தானே இருக்கணும். ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் நனைஞ்சா இருக்கு? நனையவே இல்லை. ஏன் அப்படின்னா காணல் ஜலம் பார்த்தீங்கன்னா வாஸ்தவம் இல்லை. காணல் ஜலம் என்னது? வெறும் அத்தியாரோபம், சூப்பர் இம்போஸ். அதே மாதிரி சிப்பியில வெள்ளிய பார்க்குறீங்க, சிப்பியில வெள்ளிய பார்த்து பக்கத்தில் போனாதான் தெரியுது பார்த்தீங்க அப்படின்னா அது வெள்ளி இல்லை சிப்பி அப்படின்னு. பார்த்த மாத்திரத்தில் சிப்பி வெள்ளி ஆயிடுச்சா? ஆகலை. வெள்ளியில இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் சிப்பிக்கு வந்துடுச்சா? வரல. எப்பவுமே பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா சிப்பி சிப்பி தான், அது எப்பவுமே வெள்ளி ஆகாது. கைத்துல பாம்பை பார்த்தீங்க, அப்புறம் லைட் வந்ததுக்கு அப்புறம் அது கயிறுன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாம்போட தர்மம், பாம்பு பார்த்தீங்களே, அப்போ கயிறு கூட கொத்தும், கயிறுக்கு கூட விஷம் இருக்கு அப்படின்னு சொல்லாமா? கயிறு கூட வளைஞ்சு வளைஞ்சு போகும், வருமா? வராது. அப்போ நீங்கள் அவித்யினால ஒன்றுத்துக்கு மேலே வேற ஒரு தர்மத்தை நீங்கள் அத்தியாரோபம் பண்ணி பார்க்கறதுனால நீங்க அஜ்ஞானத்தினால பார்த்த விஷயத்தோட குணதர்மங்கள் அந்த அதிஷ்டானத்துக்கு போகவே போகாது. அந்த நான் அப்படின்ற இந்த உள்ளுக்குள்ளார இருக்க நான் பரமாத்மா, இந்த நானுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த தேகத்தோட தர்மங்களை நீங்க என்னதான் ஏத்தி வச்சாலும் இதனால பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாக்கு எந்த உபகாரமும் இல்லை, யூஸும் இல்லை, எந்த அபகாரமும் சம்பவிக்காது. அபகாரம்னா கெட்டதும் சம்பவிக்காது, நல்லதும் சம்பவிக்காது. ஏன் அப்படின்னா அவித்யா. அப்ப உள்ளுக்குள்ளார பகவான் எப்படி இருக்காருன்னா சதா ஆனந்த சுரூபமா தான் இருக்கார், அசம்சாரியா தான் இருக்கார். அவருக்கு சம்பந்தமே இல்லை எதோடையும். உள்ள இருக்கிற பார்க்கிறவன் ஆத்மா. நம்ம என்ன பண்றோம்? அவித்யினால சிங்க் பண்ணி வைக்கிறது தான் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு இதோட நிப்பாட்டுங்க. நாளைக்கு மீதி பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. இது மனநம். இது அதனால ஒரே டைம்ல இப்போ புதுசாக சிரவணம் பண்றவங்களுக்குலாம் உடனே இதெல்லாம் என்ன போயிட்டு இருக்குன்னு உள்ள ஆகுன்றதுலாம் இல்லை. பெருமையா திரும்ப பார்த்தீங்கன்னா கேளுங்க, கேட்டு 2 வாட்டி 3 வாட்டி என்ன இஷ்யூஸ் பேசுகிறோன்றத பொதுவாக இது பண்ணிக்கலாம். ஏற்கனவே சாஸ்திரம் கேட்டவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், புதுசாக கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும், தாண்டி ஆகட்டும், பதிவாகட்டும். ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் சம்ஸ்கார பாட்டமும் ஆகட்டும். நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம்.